கிக் ஆஃப் பண்ணிடலாம். எனிதிங் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித்? இல்லை, எனக்கு வாட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் இஸ் விஜய் சார் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஸ்டார் இன் மேட்டர் ஆஃப் 18 ஃபிலிம்ஸில் ஒரு சுறா டு கோட்ன்ற அவரோட ஜேர்னியை வந்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஆனால் அந்த ஒரு மெஷர் பண்ண முடியாத growthக்கான காரணம் வந்து ரசிகர்களோட ரிசப்ஷன் தான். ஸோ நிஜமாவே அவருக்கு தெரியுது எவ்வளோ லவ் அவர் மேலே வச்சிருக்காங்கன்னு. அண்ட் ஒரு முறையும் வந்து டைப் காஸ்ட் பண்ணப்பட்ட, ஸ்டியூரியோடைப் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்முலாக்குள்ள அடைக்கப்பட்ட ஒரு ஹீரோ புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணும்போது, இதெல்லாம் வேணாம் தலைவா, நீ வந்தா மட்டும் போதும், வந்தா மட்டும் போதும்னு சொல்ற காலகட்டத்துக்கு நடுவில் ரசிகர்கள் சரியான நேரத்தில் விஜய் சாருக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்ததுனால தான் ஹி வாஸ் ஏபிள் டு ஒர்க் வித் சம் டிரெக்டர்ஸ். ஏன்னா இல்லைன்னா அவரோட ரேடாரில் அவரோட லிஸ்ட்லேயே வராத சில டிரெக்டர்ஸ்லாம் வந்து அவர் கொலாபரேட் பண்ணணும்னு நினைச்சதுக்கான காரணம் பேரலா ரசிகர்களும் அவருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது தான், என்னதான் ஹரிஷ் சிரிச்சாலும். ஸோ அதனால வந்து தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பிகாஸ் எல்லாருமே காஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் கேரி அவுட் பண்ணுவாங்க. அது சில நேரத்தில் ஒர்க் ஆகும், சில நேரத்தில் ஒர்க் ஆகாது. பட் விஜய் சார் இருக்கிற ஸ்டேச்சருக்கு அவர் ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணாருன்னா அது ட்ரெண்டாக மாறும். வேற யாராவது பண்ணால் அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அவர் பண்ணால் அது ட்ரெண்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வர்த்தக சினிமாவை இன்னைக்கு வந்து அவர் ஏர்ன் பண்ணி அப்படி ஓன் பண்றாரு அந்த இடத்த. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாக இருக்குது. ஏன்னா ஐ க்ரூ அப் வாட்சிங் ஹிம். நம்மளோட 90s கிட்ஸோட பிரைமே வந்து மெஜாரிட்டி அவரோட படங்கள். ஏன் வந்து விஜய் சார் பெருசா க்ரோ ஆயிருக்காருன்னா, அவரோட 68 படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 படங்கள் வந்து சாலிடா ரிப்பீட் வர்த்தி ஃபிலிம்ஸ். அதுதான் ஒருத்தரை வேறுபடுத்துது பல பல நடிகர்கள் கிட்ட இருந்து. இந்த ரிப்பீட் வர்த்தியா இருக்கணும். அப்போதைக்கு அது ஒரு யூடியூப் வைரல் வீடியோ மாதிரி கிடையாது. இட் ஹாஸ் டு பி a ரிப்பீட் வர்த்தி ஃபிலிம். இன்னைக்கு ஒரு சச்சினோ, இல்லை ஒரு கில்லியோ, இல்லை ஒரு கத்தியோ, இல்லை ஒரு துப்பாக்கியோ, இல்லை பூவே உனக்காக, டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸ்ல ரிப்பீட் வர்த்தி ஃபிலிம்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கடினம். எல்லாருக்குமே வந்து ட்ரெண்ட் படி ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். பட் இஸ் கிவன் சோ மெனி ரிப்பீட் வர்த்தி ஃபிலிம்ஸ் தட் மேக்ஸ் ஹிம் அ கிளாஸ் அபார்ட். அண்ட் அதெல்லாம் தாண்டி நம்ம ரஜினிகாந்துக்கு அப்புறம் ஒரு டார்ச் பேரரா கமர்ஷியல் சினிமாவை யாரா எடுத்து கொண்டு போறா, ஒரு ஜனரஞ்சக சினிமா, லார்ஜர் தேன் லைஃப் இமேஜ் வச்ச ஹீரோ சினிமா யாரு கொடுக்க போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஹியூமர் சென்ஸ் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் பாசம், நேசம், உறவுன்னு இப்படி அந்த ஸ்பேஸ்லயும் டிராவல் ஆகணும். ஏன்னா ஒரு தங்கச்சிக்கு சண்டை போட்டிருக்காரு, ஒரு கிராமத்துக்காக சண்டை போட்டிருக்காரு, நாட்டுக்காகவே சண்டை போட்டிருக்காரு, அதெல்லாம் ஓகே. அது ஒரு ஹீரோ எலிவேஷன், அந்த ஈகோ மசாஜ் ஃபிலிம்ஸ் எல்லாம் தாண்டி அவரோட அந்த ஒரு சாம் தானே, அந்த சிரிப்பு தானே, அந்த ஜார்ஜோட டிபியை பார்க்கும்போது தான் மைண்டுக்கு வருது, இந்த ஆள் இல்லாத சினிமா எப்படி இருக்க போகுதுன்னு யூகிச்சு பார்க்க கூட முடியல. ஸோ அந்த விதத்துல இந்த growth ரொம்ப ஸ்பெஷலா நான் பார்க்குறேன். அண்ட் என் குருநாதர் வெங்கட் பிரபு அவரை டைரக்ட் பண்ணணுன்றது வந்து பல நாள் ஆசை. அது நடந்ததுன்றது வந்து ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு மொமெண்ட். அது நாங்க சாரோட அவரோட டிஸ்கஷன் ரூம்ல உட்காந்து சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்த போது அவர் சொன்ன ஒரு லைன் தான், அதை கேட்டு நாங்க எக்ஸைட் ஆன விதம். அவர் விபி சார் வந்து when it comes to preparation is massively underrated and less respected, I would say. ஏன்னா ஜெயசூர்யா, கார்த்திக், ராம்குமார், இன்னும் இப்போ நிறைய க்ளோஸா ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ற எல்லாருமே இதை அட்டஸ்ட் பண்ணுவாங்க. இன் அ மேட்டர் ஆஃப் 11 months ஒரு படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு ரிலீஸ் ஆன விஜய் படம் இதுதான். இது வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் படி, டேபிள் ப்ராஃபிட் படி, அவங்க செலவு பண்ணபடி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தியர் பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ். ப்ராஃபிட் ரேஷியோ படி பார்த்தா ஏன்னா நீங்க என்னதான் வந்து மக்கள் 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 மார்க் போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் ஜெயிக்கலன்னா திரும்ப இன்னொரு படம் வராது. சும்மா நம்ம வாயில தான் பேசிட்டு இருக்கணும். தயாரிப்பாளர் ஜெயிக்க தான் சினிமா ஜெயிக்கும். அந்த விதத்துல வந்து இது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து விபி சாரால மட்டும்தான் முடியும். ஸோ வெரி ஹாப்பி. கண்டிப்பாண்ணா, அப்படியே சரியான ஒரு நெத்தி அடிச்ச மாதிரி சொன்னீங்க. தயாரிப்பாளர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இந்த தடவை ஜெயிச்சிருக்காங்க, மீண்டும் மீண்டும் ஜெயிப்பாங்கன்றதை நம்புவோம். ஆமா, கம்மிங் மெசேஜ் போட்டாரா தம்பி? பயப்படாத, வந்துருவாரு. இல்லை பயப்படலாம் இல்லை, நீ இருக்க என்ன பயப்படுவாங்க. அண்ணன் இருக்கிறப்ப அண்ணன்டா தம்பிடா மாதிரி தானே. இல்ல எனக்கு இப்போ கார்த்திக் என் கூட தான் படம் பார்த்தான், அஜய் ஞானமுத்து என் கூட தான் படம் பார்த்தாரு. நாங்க எல்லாருமே ஒரு வர விஜய் படம் வந்து அந்த லாஸ்ட் 2-3 ஃபிலிம்ஸா பீஸ்ட்க்கு அப்புறம் இல்லையா, வாரிசுக்கு அப்புறம், அதுவே வந்து ஒரு ஏதோ ஒரு ஃபிளைட் டிக்கெட் போட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருந்தான். அன்னைக்கே நாங்க வந்து ஆட்டோ, மெட்ரோ, காரு, ஃபிளைட்டு என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ எல்லாம் முந்தின நாளே போய் ரூமை போட்டு ரெஸ்ட் எடுத்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒண்ணு இருக்குல்ல. நீ வந்து இப்போ
அது 90s கிட்ஸுக்கே வந்து பார்த்தேன்னா, நான் 91 பார்ன் பசங்களுக்கே படையப்பா தான் ஏர்லியஸ்ட் மெமரி ஆஃப் ரஜினி ஃபிலிம். அப்போ 2010 to 2024 வரைக்கும் நான் திருப்பாச்சி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு பசங்களோட போய் பார்க்க போறோம். அப்ப என்னோட மேஜரா என்னோட சைல்ட்ஹுட் க்ரோயிங் லைஃப்ல வந்து நான் தளபதி படங்கள் தான் தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன். ஸோ அதனால கேட்டுட்டு இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து அவர் படத்தை போய் பார்க்கறதுன்றது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்ல. நீ ஒன்னே ஒன்று சொன்னேன், நான் அது எனக்கு அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த விபி சார் வந்து நான் வந்து ஒரு 2015 மாசுக்கு முன்னாடி தலைவன் வந்துட்டான்டா. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஹாய் சார், வெல்கம் சார். ஹலோ ஹலோ, வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சார். தேங்க்யூ சார், ஸ்பேஸுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ். பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 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 சரியலான ஒரு மொமெண்ட் இதெல்லாம். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் ஹாப்பி. அதுதான் மெயின். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் 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 ஃபார் இன்வைட்டிங் மீ டு தி ஸ்பேஸ். அப்புறம் சொல்லுங்க. மீட்டிங்லாம் சொல்றீங்க சார், இது வந்து இட்ஸ் அன் ஹானர் சார். நாங்கள் இது வந்து முன்னாடி ரெகுலராக பண்ணியிருக்கோம். ஒரு விஜய் சார் பர்த்டேக்கு இந்த ஸ்பேஸ் வந்த புதுசில் 22 நாள் டெய்லி ஒரு ஸ்பேஸ் எடுத்து பண்ணோம். அப்படி சும்மா கொரோனாவில் ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ். சரி, அப்புறம் ஒரு படத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண விட்டா கொஞ்சம் ஒரு இது இருக்கும், பாண்ட் இருக்கும், ஃபேன்ஸும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்கன்னு பண்ண விஷயம் தான். பட் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். தேங்க்ஸ் டு மிஸ்டர் அபிஷேக் ராஜா as well. அதான் சார் நான் சொல்லிருந்தேன், இதை வந்து நான் ஸ்பேஸ்ல சொல்லணுன்றது இல்லை, நான் ஒரு ட்வீட்டாவே இன்னைக்கு போடலாம்னு வச்சிருந்தேன். இந்த மேலே எடுத்து போட்டிருக்கேன். நான் வந்து மாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டேன் 2015. டில் டேட் யூ ஆர் த பெஸ்ட் ரைட்டர் நோன் டு மீன் கேட்டோன். ஐ கான்ட் வெயிட் டு see you join with my favorite actor விஜய்னு. அது ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் நடந்திருக்குன்றது சம சார். இது வந்து யூ ஆர் த பெஸ்ட் ரைட்டர் எவர் இன் கேட்டோன். அதில் எந்த ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அவரு வந்து இந்த மாதிரி ரொம்ப வெளிப்படையெல்லாம் பாராட்டினா அவருக்கு ரொம்ப கூச்ச விட்டு வர்றீங்களே. சார், நான் சும்மா என் பசங்களை ரெப்ரசென்ட் பண்ணி சில கேள்விகள் நான் கேட்க போறேன். அபிஷேக் ராஜா டேக் ஓவர். வாங்க. ஆமா சார், இப்போ ஐ நோ யூ டோன்ட் குவான்டிஃபை ஒரு படத்தோட சக்சஸ் பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் ஆல் தட். பட் வெங்கட் பிரபுன்ற ஒரு ஆளுமையோட கதை வசனத்தை, இந்த கதை உலகத்தை இவ்வளோ ஐபால்ஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளோ பேர் உலகம் பூரா கோட்ன்ற ஒரு திரைப்படத்தை பாக்குறாங்க, உங்க கதையோட உங்க விஷனை ஓஜிய ரசிக்கிறாங்கன்னு போது அது எப்படி சார் இருக்கு? அதுதானே எல்லாரோட ஆசையும், எல்லாருடைய கனவும், எல்லா ரைட்டர் டைரக்டர்ஸோட கனவே அதுதானே. ஐ மீன், அவங்களோட படைப்பை வந்து எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே அதை வந்து ரசிக்கணும், அதை வந்து நம்ம சொல்ற விஷயத்த வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவுமே. அது நடக்கும்போது வந்து கண்டிப்பா இட்ஸ் ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீல். அது அந்த ஃபீலே எப்படின்னு சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அது அப்பப்போ நான் என்னோட லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். அந்த சென்னை 28 ஆரம்பிச்சு அப்பப்போ வந்து மங்காத்தாவா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், அப்பப்போ வந்து எனக்கு வந்து ஒரு உலகம் ஃபுல்லா இருந்து போன்ஸ் வந்து பாராட்டுறது, சொல்றது, மக்கள் வந்து அதை பத்தி பேசுறதுன்ற போது ரொம்ப நம்ம நினைச்ச விஷயம், நம்ம நினைச்சு ஒன்று பண்ணிருக்கோம், அது வந்து ஒழுங்கா போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து இட்ஸ் a blessing. இது கண்டிப்பா வந்து ஒரு மேலேருந்து ஒரு பிளெஸிங்னாலதான் இது நடந்துச்சு. அண்ட் இதுல வந்து எனக்கு பேசிக்கா வந்து நான் இதுக்கு தளபதியோடைய படம், அவருடைய பவருங்கிறது வந்து வேற லெவலான ஒரு ஒரு பவர். அது வந்து உலகம் ஃபுல்லா இது வரைக்கும் எனக்கு கிடைச்சதுலயே ஜாஸ்தி இதுலதான் வந்திருக்குங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவருக்கு தான் முதல் நன்றி சொல்லணும், ஏஜிஎஸ்க்கு நன்றி சொல்லணும் ஃபார் நம்ம சொன்ன விஷயம். இது வந்து இவ்வளோ பெரிய படமா ஆக்குறது அவங்க தான். ஸோ எல்லா ரைட்டர் டைரக்டருக்கும் இது ஒரு கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கனவு தான் நம்மளோட படைப்பு. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபில்மாவும் இருக்கலாம், ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்மாவும் இருக்கலாம், ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மாவும் இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு வரைமுறையே கிடையாது. அது அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்ன்றதான் குறிக்குது. அதை போய் ரீச் ஆயிடுச்சு, அது வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுங்கிறது வந்து நிஜமா ஒரு பிளெஸிங் தான் சார். இது நிஜமாவே நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள் வந்து இந்த ஃபேன் ரைவல்ரி எல்லாம் தாண்டி ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க who look at the product
யூனோ அண்ட் தென் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் அதோட ஒரு விஷயம் நான் அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களோட அசிஸ்டன்ட் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது அசிஸ்டண்டா சேர்ந்தா அவங்க உங்களோட ஜாஸ்தி சீக்கிரமாவே படம் பண்ணிடுவாங்க. அந்த லெவல்ல தான் யூ எக்யூப் தெம் அண்ட் ட்ரெயின் தெம். ரஞ்சித் வந்து 2 தலைவர் படம் பண்றாரு. உங்க வயசுக்கு அப்புறம் சினிமாக்குள்ள வந்த எவ்வளவோ பேர் விஜய் படம் பண்றாங்க. நீங்க எப்பயோ அஜித் படம் பண்றீங்க. எல்லாமே உங்க பிக் ஸ்டார் படம். இது வரைக்கும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியோ கிரிப் பண்ணியோ என் டைம் வரும்டா அப்படிலாம் சொல்லிலாம் நான் பார்த்ததே கிடையாது சார். ஸோ இந்த ஸ்பேசஸ்ல கோட்டை தாண்டில எனக்கு விபி சாரை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. நான் மனசார பக்கத்துல இருந்து ரசிச்ச ஒரு விஷயம் உங்களோட பர்சனாலிட்டி இருக்குல்ல சார். இன்னைக்கும் அந்த விபி கேங்க படத்துல போட்டு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாரையும் மதிச்சு என்னையும் மதிச்சு இந்த ஸ்பேசஸ்க்கு வர வரைக்குமே ஹவ் ஆர் யூ ஏபிள் டு அகாமடேட் தீஸ் மெனி பீப்புள்? அண்ட் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது உங்களோட பர்சனாலிட்டி சார். ரைட்டிங்லாம் செகண்டரி தான். அடப்பாவி. இல்லையா, ஐ மீன் தெரியல, அப்படியே அப்படியே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் திஸ் இஸ் ஹவ் ஐ ஆம், திஸ் இஸ் ஹவ் ஐ வாஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. அதனாலதான் ப்ராபப்ளி என்னை வந்து ஒரு சீரியஸ் ஃபில்ம் மேக்கரா யாருமே எடுத்துக்கிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு இவ்வளோ காலகட்டத்துல வந்து என்னை வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு 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 ரைட்டர் டைரக்டர் இல்லைன்னா ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமா பண்றான் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரேரா தான் எனக்கு கொஞ்சம் பேர் பேசுவாங்க தவிர அதை வந்து பயங்கரமா எடுத்து அதை வந்து ஒரு 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 கொண்டாட வேண்டாம். பட் ஆனா வந்து ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு அது கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். இது நல்லதானே இருந்துச்சு, நல்லதானே பேசுறாங்க, ஏன் அதை தாண்டி அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனா அது சி தட் இஸ் அது மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட்ல தோன்ற விஷயங்கள் தானே தவிர அதுக்கப்புறமா அது தாண்டி அடுத்ததுல என்ன பண்ணலாம், அது அடுத்ததுல என்ன புதுசா பண்ணலாம்னு போயிடும். ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை பாய்ஸ். யூனோ அது அது என்னன்னே தெரியல எனக்கு வந்து. இப்போ இருக்கிற ஐடிஸை கூட நான் ரொம்ப நாளா திட்டிகிட்டே இருப்பேன், போய் படம் பண்ணுங்கடா, தயவு செஞ்சு பண்ணுங்கடா, சீக்கிரம் பண்ணுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போ பாரு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா, சார் இது ஒரு படம் சார் அப்படின்னு சொல்லி வந்துருவானுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட லைஃபே அப்படிதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை தான். ஏன்னா வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ படம் ரிலீஸ் ஆகி எங்களுக்கு வந்து இன்னொரு 15 நாள் 20 நாள் நாங்கள் ஆஃபீஸ் தான் போவோம். எங்களுக்கு வந்து அது பப்ளிசிட்டி மெட்டீரியல் எல்லா விஷயங்களுமே வந்து அந்த பசங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஓடிடிக்கு எப்படி அவுட்டு கொடுக்கணும், என்ன அது அவங்களுடைய லைஃப் வந்து அவ்வளோ. இந்த படத்தோட கேப் இருக்குல்ல, இப்போ நான் ஒரு கேப் எடுக்கிறேன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு வந்து இப்போ வேலை இல்லாத சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு படத்துல ரொம்ப ரொம்ப டைரக்டரை விட அதிகமாக கஷ்டப்படுறது வந்து ஏடிஸ் தான். ஸோ எனக்கு வந்து அவங்க ஜெயிக்கும் போது வந்து அது நான் ஜெயிச்ச மாதிரி தானே எனக்கு என்னோட பசங்க ஜெயிச்சிட்டானுங்க, அவங்க வந்து வேற லெவலில் பண்றாங்க. எனக்கு ரஞ்சித் வந்து ரஜினி சாரோட அந்த 2 படம் பண்ணது வந்து எனக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது வந்து யூனோ அது நான் அவங்ககிட்டே சொல்லுவேன், இன்னும் கமர்ஷியலா பண்றா, இது பண்றா, அது பண்றா. ஏன்னா எனக்கு அந்த உரிமை இருக்கு, அதை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை பாய்ஸ் அண்ட் யூனோ எனக்கு அதை பத்திலாம் எனக்கே வந்து நிறைய பேர் அந்த சமயத்துல வந்து மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணாங்க, ஒருவேளை ரஞ்சித் தான் சென்னை 28 எடுத்துட்டு வெங்கட் பிரபு பேர் போட்டாரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமா தானே இருக்கு. அது வந்து எனக்கு பொறாமையாவே இல்லை. அது வந்து ஏன்னா என் பசங்களோட என்னை கம்பேர் பண்ணும்போது ஐம் ஸ்டில் எனக்கு வந்து என்னன்னா வந்து இன்னும் நான் என் பசங்களோட நான் போட்டி போடுறேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸோட நான் போட்டி போடுறேன்றது அது ஆரோக்கியமா தான் நான் பாக்குறேனே தவிர என்னைக்குமே நான் வந்து அது பொறாமையா நான் பார்த்ததே கிடையாது. என் லைஃப்ல நான் எதுவுமே பொறாமையா பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா தான் பாக்குறேன் நான். ஸோ ப்ராப்ளி ஐ டோன்ட் நோ, அது அப்படியே இருந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல, அது புரியல, எனக்கும் புரியல. அது இனிமேலும் மாற மாட்டேன். 5 வெளியாதது 50 வெளியுமா, நான் முன்னாடியே சொன்னதுதான். இதுக்கப்புறமாலாம் சேஞ்ச்லாம் ஆகிறதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐம் வெரி வெரி ப்ரௌட். ஐ மீன் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுறது நானா தான் இருப்பேன். நான் இது என் பசங்க படமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்போ நிதிலன் இது பண்ணாரு, மகாராஜா பண்ணாரு, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. யூஎஸ்ல மீட் பண்ணி அவ்வளோ கட்டிப்பிடிச்சு அவரு அவ்வளோ சொன்னாரு, சார் நான்லாம் சென்னை 28 பார்த்து தான் சார் நான் வந்து இப்படி இன்ஸ்பயர் ஆனலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குதான். அட்லீஸ்ட் ஐ குட் ஒரு கொஞ்சம் பேரை வந்து நான் வந்து இப்போ டைரக்டர்ஸாக இருக்கிற கொஞ்சம் பேரை வந்து நான் ஒரு பாயிண்ட்ல வந்து என்னோட படங்கள் வந்து அவங்கள வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்குன்னு நினைக்கும் போது ஐம் வெரி 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 ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. சூப்பர் சார். சூர்யா அவரை பத்தி கூட இவ்வளவு நேரம் பேசினது இல்லடா லைஃப்ல. பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு சார். குயிக்கா ஒரு क्वेश्चन சார். டைரக்டா தோனி என்ட்ரி அந்த மேல பாப்பாரு, அப்ப மேல அந்த இது இருக்கும். இது ஒரு ஸ்பாயிலர்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு எல்லாத்துக்கும். இதுக்கு இவ்வளவு நாள் படம் பார்க்காம இருந்தாங்கன்னா அது பெரிய பாவம் சேர். அதனால நம்ம ஒன்றும் டைரக்டாவே சொல்லியாச்சு. தோனி என்ட்ரி அப்ப மேல அது பாக்குற ஒரு இது இருக்குல்ல சார்,
அதை நீங்க வந்து தளபதி கிட்ட சொன்னப்ப ஒரு ரியாக்ஷன் என்ன சார்? அது வந்து ஒரு செம விஷயம் இல்லை சார்? அது ஒரு லைவா நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க அதை கனெக்ட் பண்ணி அதை இங்க ஒரு சீனா வைக்கிறப்ப எப்படி சார் இருந்தது? அது என்ன ரியாக்ட் பண்ணாங்க தளபதி? இல்ல அது ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி அதான் நான் சொல்லிருப்பேன்டா, அபிஷேக்கோட இன்டர்வியூல சொல்லிருப்பேன். நாங்க வேற ஒரு லைன் ஒன்று பண்ணேன், அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஒன்று போச்சு, இது குளோனிங்லாம். அதுல வந்து சிஎஸ்கே கிளைமேக்ஸ் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்ன ஐடியால வந்து சிஎஸ்கே கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, டேய் அந்த சிஎஸ்கே கிளைமேக்ஸே வைடா, அதுதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் தான் கரெக்டான வெர்ஷன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத, அதே பண்ணுன்னு சொல்லி சொன்னது. ஏன்னா வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன். ஓகே நம்ம இன்னொரு கேமியோவா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பாசிங்ல வந்து நம்ம தோனியும் நம்ம தளபதியும் வந்து அப்படி சின்னதா ஒரு சின்ன பாசிங்ல விட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் நினைச்சேன். சின்ன ஒரு கிராசிங்ல விட்டா கூட அதெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு எனக்கு அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சுன்னா அவ்வளவுதான் சார், நான் வீட காலி பண்ணி தியேட்டர்லயே இருந்திருப்பேன் சார். இல்ல அதெல்லாம் ஆசைப்பட்டேன் நான், அதெல்லாம் வந்து ஆசைப்பட்டேன். விஜய் சார் கேட்டாரு, அது கிடைச்சதாரா, அதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இல்லைன்னா அது அவர் பிடிச்சி அவர் கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களோட மேனேஜ்மெண்ட்லாம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஏன்னா அவங்க மூலமா தான் எங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே நாங்க வந்து பிசிசிஐல கேட்டு வாங்கினதுக்கு காரணமே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் சார். அவங்களுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு நீங்க ஃப்ரீ பிஆர் பண்ணிருக்கீங்க. இல்லப்பா நான் சிஎஸ்கே ஃபேன், அதனாலே நிறைய பேர் திட்டுவாங்க. நீங்க இப்ப மும்பை ஃபேன்ஸ் மத்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே திட்டுறதுக்கு காரணமே வந்து நான் சிஎஸ்கே ஃபேனுங்கிறதுனாலதான். அது என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான், அது மறுக்க முடியாது. ஆமா, ரத்தத்துல இருக்கு, அது மறுக்க முடியாத ஒரு விஷயம். சோ அது ப்ராபப்ளி அது வந்து இந்த படம் வந்து இந்தி ஆடியன்ஸுக்கு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பெரிய சேராததுக்கு காரணமே அந்த சிஎஸ்கேயோட கரெக்டா கூட இருக்கலாம். யூனோ அது நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி அவங்களால என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அந்த மொமெண்ட்டை. பட் ஆனா அங்கேயும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லா ஸ்டேட்லயும் நிறைய ஃபேன்ஸ் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அது நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணேன். விஜய் சார் வாஸ் லைக் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி த்ரில்டு. அந்த சிஎஸ்கே ஒரு சேப்பாக்கில் நடக்குது, சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருக்கு, இந்த அவங்களுக்கு தெரியாம இந்த பக்கம் பின்னாடி இது வந்து ஒரு டிபிக்கல் ஒரு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே வந்து ஒரு டிபிக்கல் டைஹார்ட் இன் ஸ்டேடியம் தான். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஒரு கிரவுண்டுக்குள்ள பாம் இருக்கு, அந்த பாம் எப்படி தடுத்து நிறுத்துறாங்கிறது வந்து நிறைய வேண்டாம் படம், நிறைய படம் வந்திருக்கு. ஃபைனல் ஸ்கோர் ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் வந்து சடன் டெத்னு ஒரு படம் வந்துச்சு. அதுவே ஒரு படம் ஆக்சுவலி வந்து அது டோட்டலா நீங்க வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு பாம் அப்படிங்கிறதே வந்து ஒரு தனி படம். இதை வந்து நம்ம கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனா நம்ம யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம எப்படி ஹைலைட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸ் மட்டுமே ஒரு ஜானர் ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ அது நம்ம உள்ள கொண்டு வந்து அது சிஎஸ்கே கனெக்டோட பார்க்கும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சூர்யா, உன் மைண்ட் வாய்ஸ் நான் பிடிச்சிட்டேன். ஏன்னா என்னென்னலாம் படம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வரணும்னு ஒரு லிஸ்டே வச்சிருந்தாரு. அப்புறம் தான் படம் முட்டார். இல்ல இது பாருங்களேன், இப்ப மாநாட்டுல வந்து எட்ஜ் ஆஃப் டுமாரோ வந்து இதான் எட்ஜ் ஆஃப் டுமாரோ லைனு. யாரும் இப்போ கொஸ்டினே பண்ண முடியாது, இது எட்ஜ் ஆஃப் டுமாரோ தானே அப்படின்ட்டு கொஸ்டினே பண்ண முடியாது. பாருங்க, இது ஃபைனல் ஸ்கோர்ன்றத வந்து அவரே டைரக்டா தூக்கி போட்டு சொல்றாரு. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. இல்ல சீரியஸா நம்ம ஒரு விஷயம், இப்ப நான் வந்து இந்த டிஏஜிங் டெக்னாலஜியே எனக்கு வந்து ஜெமினிமேன் பார்த்தப்பறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம ஒரு டிஜிட்டலா ஒருத்தவங்களை கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா டிஹெச் பண்ணி ஒரு கேரக்டர் நம்ம காட்டலாம் அப்படிங்கிற விஷயமே வந்து எனக்கு இந்த படம் பார்த்தப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நான் தான் முன்னாடி இவங்க படத்து இவன் நம்ம அபிஷேக்கோட இன்டர்வியூல கூட நான் சொன்னேன், நான் வந்து அந்த பையனை தூக்கிட்டு வருது எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துதான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் ஸ்பார்க்கே இந்த கதைக்கு. பேசிக்கா நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து நம்ம வந்து ஒரு கதை பண்ண ஆரம்பிப்போம். ஒரு சின்ன புக்ல வந்து ஏதாவது ஒரு சிறுகதையில இருக்கிற ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு படத்துல பார்த்த ஒரு சீனா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கேள்விப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். இதுல இருந்து தான் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம இன்ஸ்பயர் ஆகும். ஸோ வென் யூ டூ அ லார்ஜர் தென் லைஃப் ஃபிலிம், அது நம்மளோட வாழ்க்கையில வந்து அவ்வளவு பெரிய லார்ஜர் தென் லைஃப் நடக்காது. நம்ம ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன்ல நம்ம இருந்திருக்க மாட்டோம், ஒரு ஹைஜாக்ல இருந்திருக்க மாட்டோம், ஒரு பேங்க் ராபரியில இருந்திருக்க மாட்டோம், ஒரு ஹைஸ்ட்ல நம்ம பங்கேற்று இருக்க மாட்டோம். அதெல்லாம் அந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் நீங்க போகும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ப்ராபப்ளி ஒரு சைஃபை ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது அதுல இப்படி இல்லாம எடுக்கலாமா படம், இந்த மாதிரியே நம்ம மக்களுக்கு ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜானர் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பா வந்து வில் கெட் இன்ஸ்பயர்ட். ஆனா லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ வந்து அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட் வந்து ஆக்ஷன் படம் வந்து நிறைய படத்துல வந்திருக்கு. இன்னும் நிறைய நம்ம தமிழ் படம், தெலுங்கு படம், ஹிந்தி படம், இதுலயே வந்து நிறைய இது வந்து ஒரு காமனான ஃபேக்டர். இப்போ நீங்க ஒரு பெரிய ஹீரோ வச்சு நம்ம படம் எடுக்கும் போது பேசிக்கா என்ன பண்ணுவோம், முன்னாடி இருந்த பேசிக் ஃபார்முலா ஆஃப் பிக் ஆர்டிஸ்ட் ஃபிலிம் வந்து பாஷா தான்.
ஒருத்தர் நார்மலான லைஃப் வாழ்றாரு, ஆனா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான லைஃப் இருக்கும். ஆனா அது அந்தந்த இடத்துல சின்ன சின்ன பில்டப் கொடுப்பாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து அவர் பயங்கரமான ஒரு பேங்க்ல முடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் யாருங்கிறத ஃபிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. இதுதான் வந்து நிறைய படங்கள்ல வந்த பெரிய படங்கள்ல வந்த ஒரு 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 ஃபார்முலாங்கிறது நம்ம அதுதான் ட்ரூத். ஸோ அதுக்கப்புறமா வந்து இது பெரிய ஹீரோஸ்க்கு ஒரு பெரிய கேன்வாஸ்ல நம்ம படம் பண்றோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜானர் ஃபிலிம்ஸ் தான் மேக்ஸிமம் ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஃபேமிலியை எங்கேயோ அழிச்சிருப்பாங்க, இவர் தான் பழி வாங்குறாருங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், ஆனால் தெரியாத மாதிரியே பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை அதை தெரியும் போது அதை என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்பா புள்ள கான்ஃப்ளிக்ட் இந்தியன்லேயே வந்துருச்சுல்ல. இந்தியன்லேயே வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தங்கப்பதக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேயும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தான். ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் ஐடியாவே. இது அதுதான் இது பெரிய ஹீரோஸ்க்கு நம்ம பெரிய கேன்வாஸில் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சில பல கேள்விகள் வரும். இதே இந்த படம் மாதிரி இருக்கா, இது மாதிரி இருக்கா, அதை எனக்கு அதை தாண்டி நான் என்னோட ப்ரெசன்டேஷன் அண்ட் இதை வந்து நான் வந்து ஒரு தளபதி திருவிழாவா நான் பண்ணணும் அப்படிங்கிறதா மைண்ட் செட் இருந்துச்சு. அதை தான் நான் வந்து இது அவரை நம்ம இதுலலாம் பார்த்து எப்படிலாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த படத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இருந்த மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம். அதனாலதான் வந்து தேவைப்படலைனாலும் நான் அந்த யங் ஜீவனுக்கு வந்து 2 சாங் வச்சேன். அது தேவை கிடையாது. அந்த இடத்துல நான் வந்து கதையா சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபாஸ்டா போயிருக்கலாம். பட் ஆனா அந்த இடத்துல வச்சதுக்கு காரணம் இல்லை, நான் அந்த யங் ஜீவனை வந்து டான்ஸ் ஆடி பார்க்கணும். அந்த யங் ஜீவனை வந்து மக்கள் வந்து யூனோ அது அது அந்த கேரக்டரையும் அவர் கொண்டாடணும். சார் யார் சார் நீங்க தேவையில்லைன்றதை நீங்களே ஒத்துக்கிட்டு சார் கட் ஆயிடுச்சா சார்? இல்ல கேக்குது சார், கேக்குது. ஹலோ ஹலோ நடுவில் சின்ன ஒரு கால் வந்துச்சு, அதான். இல்ல சார், நீங்க வேற சார், தேவையில்லைன்றதை நீங்களும் ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. செம சார். இல்ல அதானே உண்மை தானே. நமக்கு இது நான் எனக்குலாம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு படத்துல இருந்து திடீர்னு கட் பண்ணி எனக்கு சாங் போடுறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் வந்து மேக்ஸிமம் என்னோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட படங்களை பெருசா ட்ரீம் சாங் ஃபாரின் சாங் நான் வச்சதே கிடையாது. ஒரு கட் பண்ணா ஒரு சாங்கு அப்படிங்கிறது நான் என் படத்துல நான் வந்து நிறைய எங்கேயுமே வச்சதில்லை. இப்போ மாநாடு பார்த்தீங்கன்னா இப்போ மாநாட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜெல்லாம் சாங் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கதைக்குள்ள போனதுக்கு அப்புறமா சாங் கிடையாது அந்த படத்துல. வந்து எனக்கு அதை வச்சு நான் அதை வந்து டைல்யூட் பண்ண விரும்பல. அது பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். அந்த பொண்ணை லவ் பண்றதுல எப்படி லவ் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு கதை பண்ணிருக்கலாம், அதுக்குள்ள ஏதாவது டிராவல். பட் ஆனா அதுல வந்து எனக்கு அது 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 அந்த கதைக்கு அது தேவையில்லைன்னு தோணுச்சு. பட் இந்த கதைக்கு எனக்கு என்னன்னா நம்ம கமர்ஷியல் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எல்லாமே பண்ணிட்டோம் உள்ள. அதுதான் மேட்ரு. சூப்பர் சார். யா ராமர் கார்த்தி ஏதாவது ராம் போங்க, யூ கேன் கோ. சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க ராம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. ஃபேன்ஸுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு படம் அமைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நீங்க கொடுத்துருக்கீங்க. பப்ளிக்கிட்டையும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்றாங்க சார். சோஷியல் மீடியால ஆஃப்லைன்ல 99% வந்து படத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் சார் இருக்கு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்து தான் உங்களோட பேட்டிகளை நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் எல்லாத்தையும் பாக்குறேன், நெகட்டிவ் பாசிட்டிவ் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூல நீங்க பார்த்ததுல ரைட் இவ சொல்ற விஷயம் கரெக்ட், இதை நான் மாத்தி இருக்கலாம் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு இடம் என்ன சார்? அப்படி எதனா தோணி இருக்கா உங்களுக்கு இந்த ரிவ்யூ பார்த்து? இல்ல அவங்க என்னன்னா வந்து அவங்க மேக்ஸிமம் ரிவ்யூஸ் எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் ரிவ்யூவா அவங்க பண்ணல. இது வந்து ஒரு ஒரு ஃபிலிம் ரிவ்யூ அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து அந்த ஜானர் ஸ்பெசிஃபிக்கான ரிவ்யூ கிடையாது. இது வந்து எதுக்கு சாங்கு, எதுக்கு வந்து பழைய படத்தோட ரெஃபரன்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் பேசுறாங்களே தவிர இந்த படத்தை பத்தி பேசுறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதாவது வந்து இந்த படத்துல வந்து இப்போ 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 ஏதோ ரோஸ்ட்ல இருந்து ஏதோ நம்ம இந்த யாரும் அந்த பசங்க 2 பேர் பேசுவாங்களே, இந்த கலாச்சிட்டே இருப்பாங்களே, யாரு அவங்க சின்ன கிளிப் தான் பார்த்தா ஃபுல்லா பார்க்க முடியல. அதுல கூட வந்து என்னன்னா வந்து இதுல நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, இது பண்றாங்க அது பண்றாங்க, நிறைய ரெஃபரன்சஸா இருக்கு. ரெஃபரன்சஸ் அது வந்து அலமத்தி அபிபோவும் ரெஃபரன்சஸா கொடுத்துருக்கு. அந்த மாதிரி நிறைய கலைக்கிறாங்க. பட் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு வேணும்ட்டே தான் வச்சேன் நான். எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துலயும் மற்ற ஹீரோஸோட ரெஃபரன்சஸ் கிடையவே கிடையாது. அது வந்து இந்த படத்துல மட்டும்தான் இருக்கு. அது வேற யாராலையும் வேற எந்த படத்துலயும் வேற எந்த ஹீரோஸும் ஒத்துப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அது வந்து இப்ப இவர் நினைச்சிருந்தாருன்னா இது எதுக்கு கட் பண்றான்னா நான் கட் பண்ணிருப்பேன். ஆனா வந்து அவரு we wanted it to be celebrated by every hero's fans
அதுதான் வந்து மெயின் ஐடியாவாவே இருந்துச்சு எனக்கு. வந்து இது வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிம். எல்லா அது வந்து இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணணும். இப்போ வந்து எல்லாரோட ஃபேன்ஸும் வந்து அதுக்குள்ள கமல் சார் ஃபேன்ஸுக்கும் என்ஜாய் பண்ண, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு 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 ட்ரிபியூட்டா, இல்லைன்னா வந்து இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு ஹோமேஜ் மாதிரி கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே பண்ணிட்டு போறது வந்து வேற எந்த ஹீரோஸ் படத்துலையும் பண்ண முடியாதுன்ற நான். இதுல இந்த ரெஃபரன்சஸ் தாண்டி இதுல எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, என்ன கதை இருக்கு, என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குங்கிறத ரிவ்யூ பண்ணா நல்லா இருந்திருக்கும். அது எவ்ரிஸ் இண்டிவிஜுவல்ஸோட அவங்களுடைய இது இல்லையா. அதனால நம்ம அதுக்குள்ள போயிட்டு அது ரொம்ப ஆராய முடியாது. அது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல, அவங்களுக்கு ஏன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிச்சுன்னா ஏன் பிடிச்சிச்சுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதனால வந்து அவங்க பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், அதுதான் ஆசை. பட் ஆனா இதுல நீங்க சொல்லுங்களேன், அவங்க சொன்னதுல எது நான் பண்ணிருக்க கூடாது, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் வந்து என்னன்னா என்னோட கொஸ்டினாவே அதுதான் இருந்தது. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேன் செலிப்ரேட் பண்றாங்க. ஜெனரலா பப்ளிக் வந்து அதை ரொம்ப செலிப்ரேட் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அவங்க எது பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அதை வந்து பப்ளிக் வந்து அதை பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. at the end of the day நம்ம வந்து மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம், ரிவ்யூவர்ஸ்க்கு படம் எடுக்கல. ரிவ்யூவர்ஸ்க்கு என்னைக்குமே படம் எடுக்க முடியாது அவங்கள. ஏன்னா அதுவே ஒரு ரிவ்யூவருக்கு தாண்டி இன்னொரு ரிவ்யூவருக்கு பிடிக்காது. இல்ல சார், எனக்கு பர்சனலி என்ன ஒரு வருத்தம்னா சார், அந்த ஓஜியை வந்து நீங்க கிளைமேக்ஸ்ல காட்டிட்டீங்க. அந்த மனுஷனை நீங்க நடுவுல எங்கன்னா வச்சிருந்தீங்கன்னா அது வெடிச்சிருக்கும் தியேட்டரு. ஏன்னா ஒரு குளோனே இந்த அளவுக்கு சம்பவம் பண்றானே, ஓஜி வந்தா என்ன ஆகுன்ற ஒரு வருத்தம் படம் முடியும் போது இருந்தது எனக்கு. அடடா இதை மிஸ் பண்ணிட்டாரே தலைவர், அதை தூக்கி நடுவுல வச்சிருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்குமே. இப்படிலாம் ஏதாவது மைக்கி திரும்ப தளபதி திரும்ப ஓகே அது பண்ணலாம்டா அப்படின்னு சொல்ல மாட்டாராங்கிற ஒரு நப்பாசம். எல்லாரோட கேள்வி அதான் சார் இருந்தது. இது ஏன் குளோனை தூக்கி ஒரு நடுவுல வைக்கல, இது வச்சிருந்தா வெடிச்சிருக்குமே தியேட்டர். கரெக்ட் தான் நீங்க சொல்றது, கரெக்ட் தான். எனக்கும் ஆசை தான் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. அந்த குளோன் வந்து முன்னாடியே வந்து ஒரிஜினல் கேரக்டர் உள்ள வந்து ஒரு வேற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவங்க அது வந்து ஒரு ஃபுல்லாவே ஒரு குளோன் ரொம்ப சைஃபையா போக ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்களோட விஷயமே வந்து ட்ரைங் டு டூ சம்திங் எல்ஸ் அந்த மாதிரிலாம் போனதுனால கொஞ்சம் அந்நியமா ஆன மாதிரி இருந்துச்சு படம். சரி இல்லை நம்மளுடைய விஷயங்கள் இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதோட ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருந்துச்சு டோட்டலா. அது வந்து நம்ம விஜயநாட்ட சொல்லும் போது வந்து என்ன டேய் என்னடா அது முன்னாடி சொன்னிடா, அதே கரெக்டா இருந்துச்சு, இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்குடா, எனக்கு அது திரும்ப பண்ணி கொடுக்க. திரும்ப நான் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு, அது திரும்ப நான் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து அப்படி சரி பண்ணி அவர்கிட்ட போயிட்டு திரும்ப நரேஷன் கொடுத்து தான் ஷூட்டிங் போனோம். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு பிளாட். எனக்கு குளோனிங் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்கன்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நம்ம பண்றதுக்கு வந்து நமக்கு டைம் வேணும். அது ஸ்கிரிப்டிங்காக பண்றதுக்கு எனக்கு இது டைம் ஃபேக்டர் ரொம்ப கம்மி. ஏன்னா ஷூட்டிங் இதுக்குள்ள போகணும், படத்தை இதுக்குள்ள ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால வந்து சேஃபா ப்ளே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சார் காந்தி விசஸ் ஓஜி இனி வாய்ப்புகள் இருக்கா சார்? உங்களை மாதிரி ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங். ஓகே சார், அந்த ஓடிடி ரிலீஸ்லாச்சும் அந்த டைரக்டர் கட் வெர்ஷன் ஆச்சு நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆமாங்க, அது ஒரு பிளான் இருக்குங்க. ஒரு தியேட்ரிக்கல் வெர்ஷனும் ஒரு டைரக்டர்ஸ் கட்டும் ஒன்று ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா எடுப்பேன். தேங்க்யூ சார். ஒரு 3 மணி நேரம் 50 நிமிஷம் அந்த மாதிரி சும்மா போங்க சார், 4 மணி நேரம் கூட போங்க சார். பாக்கணும், மக்கள் அதுக்கு டென்ஷன் ஆயிருவாங்க. ஐயோ டே என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நாங்களும் பாக்கணும் சார் உட்காந்து அப்படியே. தேங்க்யூ. ஆமா, அவ்வளவு ஸ்லோவான படத்தையே நீங்க வந்து ரசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டான ஃபில்மை பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஆனா அபிஷேக்லாம் ஒண்ணும் இல்ல, டக்குன்னு ஒண்ணு மைண்டுக்கு வந்துச்சு சார். இப்போ 68 படம் நடிச்ச ஒரு 200 சொச்ச கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ, அவர் வந்து இப்பயும் வந்து சம்டைம்ஸ் அவருக்கு நடிக்க தெரியல இல்ல வரலன்ற மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு குபீர் சிரிப்பு வருது. யூ டைரக்டட் ஹிம் ஃபார் ஓவர் 100 days. ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேர் யூ கேன் டெல் மீ, இவ்வளவு ஹீரோஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க, அவர் என்ன மாதிரியான ஒரு ஆக்டர் எங்களுக்கு சொல்லுங்க. வெரி 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 பயங்கரமான ஆக்டர், அவர் செம்ம ஆக்டர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஒர்க் பண்ண மேக்ஸிமம் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து தே ஹாவ் தேர் ஓன் யூனிக்னஸ், ஓன் வே ஆஃப் எமோட்டிங், ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அது நான் பார்த்துருக்கேன். இப்போ சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா சாரும் வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பயங்கர ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும். வெரி ஹி ப்ரிப்பேர்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் வருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் வந்து வெரி இம்ப்ராம்ப்டுவான ஒரு ஆக்டர். he can come to the spot and he can do whatever he wants. அந்த மாதிரியான ஒரு நான் என்ன கேட்குறேனோ அந்த இம்ப்ரூவைசேஷன், அந்த விஷயங்கள்லாம் வந்து டயலாக்ஸில் சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்த்தியும் வந்து அதே தான், வெரி வெரி இம்ப்ராம்ப்டு, வெரி
வெரி லைவ்லி, வெரி வெரி நேச்சுரல், அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ். வி ஆல் நோ அபவுட் சிம்பு. இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் ஆக்டிங். அது வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விஜய் சார் எப்படின்னா வந்து இஸ் அன் அமேசிங், வெரி, அவருக்கு எந்த இடத்துல நேச்சுரலா இருக்கணும், எந்த இடத்துல மாஸ் ஏத்தணும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு பயங்கரமா வந்து உள்ள இருக்கு. அவர் ஹியூமர் இந்த இடத்துல வந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து பண்றது எனக்கு கூட வந்து நான் சொல்லி தரும் போது கூட வந்து நான் இப்போ சீன் வந்து சொல்றேன் அப்படின்னா வந்து நான் சொல்றத வந்து எப்படி ஒரு 200 டைம்ஸ் அதை பெருசாக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த ஒரு ஒரு வெறும் வெறும் கண்ணில் மட்டும் நடிச்சா போறோம் அப்படிங்கிற நினைக்கிறதெல்லாம் வந்து நான் இப்போ அந்த ஸ்பாட்ல பார்த்ததுக்கு வந்து எனக்கு வந்து ச்சே, இது நம்மளால யோசிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அவ்வளோ படங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு மாஸ் எங்க கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுத்தா வந்து அது ஒர்க் ஆகும். நான் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஜீவனை பார்த்து வந்து ஜீவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வைபவம் ஜீவனை மீட் பண்ற இடம் ஒன்று இருக்குல்ல, அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, மேலே திடீர்னு பார்த்துருவாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கை நடுக்கம் ஒன்று கொடுப்பாரு. அதெல்லாம் நான் சொல்லலை, அது அவரே பண்ணார். அதை வந்து எப்படி அவர் இம்ப்ரூவைஸ் பண்றாருங்கிறது தான். அவர் இமோஷனலா பர்ஸ்ட் அவுட் பண்ணி அழுவுறது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து துள்ளாத மனம் துள்ளும்லேருந்து பார்த்துருக்கோம். பாத்ரூம்ல போய் தனியா கத்தி அழுவுறது, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுல வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜெயராம் சாரும் பிரபுதேவ மாஸ்டரும் வந்து உள்ள வந்து பேசும்போது வந்து அந்த இடத்துல வந்து முதல் ஃபர்ஸ்ட் டேக்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அழுது பேசும்போது வந்து அவ போய் சொன்னேன், இல்லைண்ணா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுக்கோங்க உள்ள, இப்போ வந்து ஃபுல்லா கிவ் அப் பண்ணாம அழுங்க அப்படின்னு சொன்னோடனே செகண்ட் டேக்கே வேற. இப்போ நீங்க பார்த்தது செகண்ட் டேக், அதுல வந்து அப்படி கொஞ்சம் சட்டில் இல்லை வந்துருவான், என் மைண்ட்ல இருக்கு, பட் ஒன்றும் ஆயிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு 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 ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது செகண்ட் டேக்ல அது 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 அந்த வந்து ஹெவியா அழுது. அதுக்கப்புறம் செகண்ட் டேக்ல ஏன்னா வந்து நான் அப்புறம் அவர்கிட்ட கேட்குறேன், நான் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அந்த இடத்துல பண்ணும்போது இப்போ என்ன பண்ண போறோம், இல்லை அங்கே நான் ஓப்பனா பண்ணிடுறேன்டா, ஓப்பனா பாயிட்டு அழுகுறேன்டா, கண்ட்ரோலே இல்லாம ஓப்பனா பண்ணிடுறேன் அப்படின்னா எப்படின்னா இருக்கும். இல்லை நீ ஒரு வாட்டி பாரு, அவங்க ஓகேனா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் டேக்ல அது பண்ண உடனே ஆக்சுவலி வந்து த ஹோல் அந்த தாய் ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது எல்லாமே தாய் ஆக்டர்ஸ் தான். தாய்லாண்டில் இருந்த நடிகர்கள் யூனிட்டு எல்லாமே சுற்றி இருக்கிறோம். பிரபு மாஸ்டர் இருக்கிறாங்க, ஜெயராம் சார் இருக்காங்க. அவர் அழுது முடிச்சோடனே அந்த ஃபுல் இடம் கைத்தட்டுச்சு பாருங்க. ஐயோ, அது மறக்கவே முடியாத ஒரு ஒரு தருணம்னு சொல்லணும். ஏன்னா the way he performed that night அது வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு எடுத்தோம். நைட் 2 மணிக்கு ஏன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணோம், அதெல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு நைட் ஒரு 1 மணி ஆயிடுச்சு. அண்ட் the way he, ஏன்னா அவர் தனியாவே அந்த சீனுக்கு முன்னாடி வந்து he was like அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்தார். அது அழுவுறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று தனியா. ஏன்னா வந்து ஸ்பாட்ல வந்து நிறைய பேச மாட்டாங்க, அவங்க நிறைய யோசிப்பாங்க, நிறைய சீனுக்குள்ள என்ன பண்ணலாம் எது பண்ணலாங்கிறது யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ மற்றவங்க எல்லாமே ஜாலியா இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ நிறைய பேசுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. இப்போ அஜித் சார்லாம் வந்து ஜாலியா இருப்பாரு, ஜாலியா ஸ்பாட்ல பசங்களோட கலாய்ப்பாரு, இது பண்ணுவாரு அது பண்ணுவாரு. இப்போ வந்து இப்போ சிம்புவும் அதே தான். ஏன்னா எல்லாருமே இப்போ சூர்யா சார், கார்த்தி சார் எல்லாருமே அது மாதிரி. ஏன்னா இவர் வந்து நான் அப்படி பார்த்து அவ்வளோ ஜாலியா நான் பார்த்தேன். ஏன்னா அது அவருடைய பர்சனாலிட்டி. ஹி டசன்ட் பெருசா பயங்கர நோட்டீஸ் பண்ணுவாரு, வெரி சைலண்டா இருப்பாரு. எல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத சுத்தி பார்ப்பாரு, மற்ற ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்கிறத பார்ப்பாரு. ஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாரு ஸ்பாட்ல. அவ்வளோ ப்ரொஃபஷனலான ஒரு அமேசிங் ஆக்டர். எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் பிரிங் தட் சைட் இன் கோட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர். கார்த்தி? எஸ் ப்ரோ. சார் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். இப்ப பார்த்துட்டு திரும்ப நடிக்கிறான் பாருங்க சார். ஆமா ஆமா, இன்னைக்கு தானே நான் பார்த்தோம் நம்ம. சார் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து தளபதி வந்து டப்பிங்ல மாஸ் பண்ணிருப்பாரு. ஒரு 3 டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ்க்கு 3 டிஃபரெண்ட் வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எடுப்பாரு. அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே அந்த ஜீவனுக்கும் காந்திக்கும் இருக்கிற வாய்ஸ் மாடுலேஷன் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருந்தது. அதே மாதிரி அந்த நாளைய திருப்பி விஜய்க்குமே ஒரு மாதிரி யங் அண்ட் ஃபயர் வாய்ஸ் டப்பிங்கா இருந்தது. ஸோ ஹவு குட் ஹி இஸ் அந்த டப்பிங் சார்? அது எப்படி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் கொண்டு வந்தீங்க? இல்ல அது அது அவருக்கே தெரிஞ்சிச்சு. அவரே வந்து வெரி வெரி. நான் சாரி கால் வந்துச்சு. என்ன நினைச்சேன்னா வந்து அவரு இப்போ நம்ம டப்பிங்ல பண்ணும்போது வந்து இப்போ ஒரு கேரக்டர் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு கேரக்டர் அதுக்கப்புறமா ஒரு ரீல் பை ரீல் போகும் இல்லையா. ஸோ ஒரு ரீல்ல வந்து இந்த கேரக்டரோட போர்ஷன் இப்போ காந்தியோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ப்ராப்ளி வந்து ஜீவன் ஆரம்பிப்பாரு, இல்லைன்னா வந்து காந்தி ஃபுல் படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜீவன் ஆரம்பிச்சு ஃபுல் படம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மனுஷன் ஒரே டைம்ல 2 கேரக்டரும் பேசினாரு. இந்த சீன்ல இந்த கேரக்டர் பேசி அதுக்கப்புறம் இம்மீடியட்டா மாத்தி அந்த கேரக்டர் பேசுவார். அண்ட் அதெல்லாம் வந்து தெரியல, அது அவருக்குள்ளேயே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 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 விஷயம்.
அண்ட் அப்புறம் வந்து அந்த நாளை தீர்ப்பு கேரக்டர்லாம் வந்து நான் வந்து அவரை வச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு அந்த அது ஃபுல்லாகவே டிஜிட்டலி கிரியேட்டட் கேரக்டர் இல்லையா, அது வந்து அதனால தான் நிறைய பேருக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அனிமேட்டடாக இருக்கும், இதாக இருக்கும். ஆப்வியஸ்லி வி cannot bring the 18-year-old விஜய் சார் பேக் again. ஸோ அது ஃபுல்லாகவே கண்டிப்பாக நம்ம வந்து டிஜிட்டலாக தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணோம்னா வந்து வேற ஒரு ஆக்டர், ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு நடிக்க வச்சு, அதுக்கு வந்து விஜய் சாரை டப் பண்ண வச்சு அவரோட வாய்ஸ் மாடுலேஷனுக்கு அந்த விஎஃப்எக்ஸை கிரியேட் பண்ணோம், அந்த அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணோம். ஏன்னா அந்த இவரோட வாய்ஸ் மாடுலேஷனுக்கு அந்த கேரக்டர் மூவ் ஆகணும், அந்த லிப்பு மூவ் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அப்படிதான் அது ரிவர்ஸா பண்ணோம். ஸோ விஜய் சார் டப் பண்ணது வேற ஒரு பையனுக்கு டப் பண்ணார். ஓகே. ஸோ வேற ஒரு பையன் நடிச்ச பையனுக்கு வந்து விஜய் சார் டப் பண்ணி அந்த வாய்ஸ் எடுத்து நாங்க வந்து இதை வந்து டிஜிட்டலா நாங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம். பேசிக்கா வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்ற போது வந்து இப்போ வந்து நம்ம வி ஹாவ் டு டேக் மோர் அது அதுல வந்து வேற வி ஹாவ் டு டேக் மோர் டைம் ஃபார் விஎஃப்எக்ஸ். ஏன்னா விஎஃப்எக்ஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கணும். அது இப்பவே எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து அது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னா வந்து இன்னும் வந்து ஒரு வந்து நம்ம இன்னும் பெட்டரா இப்போ இருக்கிறத விட இன்னொரு 50% பெட்டரா வந்து நம்மளால பண்ணிருக்க முடியும். ஸோ அது நாங்கள் சவுண்ட் சைட்லயும் வந்து வி ட்ரை டு ஒர்க் லிட்டில் பிட். இன்னும் கொஞ்சம் காந்தி கேரக்டருக்கு வந்து உதயகுமார் சார் வந்து நம்ம சவுண்ட் டிசைன் பண்ணதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் வேணும் அப்படின்லாம் சொன்னேன். அங்கங்க வந்து அந்த காந்தி கேரக்டருக்கு மட்டும் பேஸ் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் பேசியா மாத்துறதுக்கு அந்த அந்த வாய்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசியா, அவர் பேசியா தான் பேசினார் அந்த கேரக்டர். பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேஸா மாத்துறதுக்கு வந்து வி ட்ரை டு வி டிட் இட் லிட்டில் ஒரு டெக்னாலஜியா நாங்கள் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அவருக்கு சின்ன வயசு நாளை திருப்பும் போது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும் வாய்ஸ். ஸோ அது வந்து அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வருது. அந்த மாதிரி சில பல டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமும் அதில் ஆட் பண்ணோம். பட் ஆனால் வந்து இஸ் அ மைண்ட் ப்ளோயிங் டெக்னீஷியன், மைண்ட் ப்ளோயிங் ஆக்டர். ஏன்னா அவருக்கு எந்த இடத்துல நடிக்கிறதும் சரி, டப்பிங்கும் சரி, ரொம்ப சீக்கிரம் டப் பண்ணிட்டு போயிட்டார். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா டெய்லி ஒரு 4 hours தான் டப் பண்ணுவார். காலையில வந்து ஒரு 4 hours டப் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு 1 weekல வந்து he did the whole film with 2 characters and another character and everything put together. ஏன்னா அவர் தான் படத்துல ஃபுல்லா பேசியிருக்காரு. ஸோ அது அவ்வளோ ஒரு 1 weekல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ் எப்படி சார் இது கொண்டு வந்தீங்க வித் கமெண்ட்ரி? இந்த பக்கம் அந்த மாஸ் சீன், இந்த பக்கம் பிரேம்ஜி ஓடுறாரு, த ரியல் சேஸ் பிகின்ஸ்னு பத்ரி கமெண்ட் கொடுக்குறாரு, அங்கேருந்து படம் பீக்குக்கு போகுது. ஸோ அது ஸ்கிரிப்டா ரைட் பண்ணும்போதே இருந்தது, அது எவ்வளோ டஃபா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கிரீன்ல? ஆக்சுவலி வந்து அது டுபாகூர் தான். ஏன்னா வந்து டிவியில மட்டும்தான் கமெண்ட்ரி கேட்போம், நம்ம ஸ்டேடியம்ல இருந்தா கமெண்ட்ரி கேட்க முடியாது. ஏன்னா அது எனக்கு தெரியும். பட் ஆனா வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு கிரவுண்ட் ஃபீல் வேணும், இந்த மாதிரி வேணும். எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பிசிசிஐ வந்து அவங்க கொடுத்த ஃபுட்டேஜ் மேல வந்து நம்ம வேற கமெண்ட்ரிஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்களோட ஃபுட்டேஜ் வந்து நம்ம வி cannot சேஞ்ச் ஆர் வி cannot சிஜி ஆட் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எல்லா இப்ப 6 அடிச்ச அப்புறம் கூட 6 அடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து துபை வந்து 6 அடிச்சாரு அப்படின்ற மாதிரி வந்து அந்த கமெண்ட்ரி வந்து அது சின்ன அந்த ஃப்ரேம் விட்டு தான் வரும். எங்களோட ஷாட் மேல தான் வரும், அவங்க கொடுத்த ஷாட் மேல வராது. ஸோ அது வந்து அது எப்படி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட்டு, இந்த கமெண்ட்ரி விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லா படத்து மேல போட்டுருவோம். படத்து மேல போட்டு அது செம்மையா ஒரு கோட் ஆயிடுச்சு சார். அது செம்மையா ஒரு கோட் ஆயிடுச்சு. ஆமா அதுதான் சார். அது வந்து இப்போ அது வந்து என்னன்னா வந்து ஒரு அது அசிஸ்டன்ட் ஒருத்தர் எழில்னு இருக்கான். அவன் தான் வந்து என் கூட வந்து இந்த டயலாக்ஸ் எல்லாம் என்னோட ஏடிஸ் ஃபுல்லாவே வந்து அந்த டயலாக் சந்துரு எழில் அவங்க ஸ்கிரிப்டிங்ல ஒர்க் பண்ண பசங்க. அப்புறம் வந்து நம்ம மணி, அப்புறம் விஜய் சார் தான் வந்து இன்னொரு டிராஃப்ட் எழுதி கொடுத்தாரு. ஆனா இந்த கமெண்ட்ரி மேட்டர்ல வந்து எழிலோட இன்புட் ஜாஸ்தி இருக்கும். அவன் வந்து அந்த கடைசியில வந்து அந்த டப்பிங்ல தான் நாங்க கிரியேட்டிவ் பண்ணோம். அதை ஃபுல்லா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நாங்க பண்ணல, டப்பிங்ல கட் பண்ணி அதை போட்டு பார்த்து இந்த இடத்துல என்னென்ன சொல்லலாம், என்னென்ன மாதிரி போகலாம் அப்படிங்கிறது வந்து வெங்கடேஷ்னு ஒரு ஐடி இருக்கான். அவனும் எழிலும் தான் உட்காந்து அதை ஃபுல்லாவே வந்து அதை அழகுபடுத்தி செட் பண்ணது அவங்க 2 பேர் தான். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு தெம். சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் எனக்கு குயிக்கா ஒரு கொஸ்டின். இந்த கட்சி ரெஃபரன்ஸை வந்து கட்சியை பத்தி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத டிவி கேஸ்ல அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க பிரேம்ஜி சார் வந்து அந்த ஒரு அதான் நாங்க படத்திலேயே சொன்னோம், அவர் கட்சி பேரை கூட யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாரு. ஆமா, அது எப்படி சார் ஒத்துக்கிட்டாரு? விஜய் அப்படி ஒத்துக்கிட்டாரு அது ஓகே இந்த மாதிரி வருதுன்றதுக்கு? அவர் அன்னைக்கு ஷூட்டிங் வரல, அதனால எடுத்துட்டு
அராஜகம். ஆனா படம் பார்த்து கொழுப்புடா உனக்கு அப்படின்னாரு அவரு. இல்ல எனக்கு அதுதான் கேட்கணும் இருந்துச்சு. அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் அது படத்துல எப்படி ஒரு கன்வின்ஸ் ஆனாரு அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்துச்சு. அது இல்ல செம்மையா அது இருந்துச்சு. பெருசா ஒண்ணுமே சொல்லலையே, அது சின்னதா ரொம்ப லைட்டா தான் சொல்லியிருப்பேன். இப்போ கட்சி பேரை கூட சொல்ல, இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாரு கட்சி பேர் கூட சொல்லக்கூடாது சொல்லிட்டாரு. ஆமா இது என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது சேலம் பார்த்திபன் சார் அது பக்கத்துல இருப்பாரு, ஆமா ஆமா அவங்க அவர்கிட்டயே சொல்லுவார். டிவிக்கல ஹெட்டா இருக்காங்க. ஆமா ஆமா, அவர்கிட்டயே சொல்லுவான் அவன் பிரெஞ்சு. ஏன்னா அதுதான் வந்து அதோட ஃபன்னு நினைச்சேன். I thought that would be more. அது வந்து இன்சைட் ஜோக்ஸ் தான், அது சில பேருக்கு மட்டும் தான் புரியும், நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து ஆமாமா அவரு யாரு என்ன ஏது சேலம் பார்த்திபன் அப்படிங்கிறது. சார் தெரிஞ்சவங்களுக்கு அது பெரிய ஒரு இன்சைட் ஜோக் தான். ஆமாமா, அது இன்சைட் ஜோக்கா தான் நான் வந்து அதை ட்ரீட் பண்ணேன். சார் ஒரே ஒரு வார்த்தை சார், அந்த ஜீவன் ஆர் சஞ்சய் அந்த சைக்காட்டிக் கேரக்டர் எப்படி சார் அது, அதை பத்தி கொஞ்சம் உங்க இதுல இருந்து வந்துச்சுன்னா அது அது இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நாங்க பார்த்ததே இல்லை. அதனாலதான் அது எழுதுனது. நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து அதை பண்ணது. பேசிக்கா வந்து நம்ம கதை சொல்லும் போதே அதை ஃபர்ஸ்ட் நாங்க ரெடி பண்ணி பண்ணும் போதே வந்து we wanted to make this ஜீவன் அந்த குளோனா கூட இருக்கலாம், சஞ்சயா இருக்கலாம், இது யாரோ வேணா வச்சுக்கோங்க. பட் ஆனா we wanted to make that character as evil as possible. அது வந்து அவனை பார்த்தா ஆடியன்ஸ்க்கு பயப்படணும். அது வந்து ரொம்ப அழகா இன்னும் ஒரு 100 மடங்கு எடுத்துட்டு போனது விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா வந்து அது அந்த கேரக்டர் வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப ஏத்துக்கவே முடியாது, நிறைய பேரால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து அது விஜய் சார் அப்படி யாருமே பார்த்தது கிடையாதுனால விஜய் சார் வந்து அப்படி பண்ணும் போது வந்து they will not be able to digest it. ஏன்னா வந்து அதுதான் பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வந்து அது வந்து விஜய் சாரை பார்க்கல பார்த்தீங்களா அந்த கேரக்டரை, அது வந்து ஜீவனா தான் பார்த்துருக்காங்கிறது தான் வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த பயம் கொடுக்கறது, அந்த டென்ஷன் கொடுக்கறது, அது அவனை பார்த்தாலே வந்து ஒரு கோபம் வருது, அவனை வந்து நீ இந்த மாதிரி ஒரு டென்ஷன் ஆகுறது, அது எல்லாமே வந்து ஐ திங்க் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வாட் மேட் த டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். நாங்க எழுதினதை வந்து ஒரு 200% மேல கொண்டு போயிட்டாரு. இல்ல அந்த அஜ்மல் சார் கொள்றதுக்கு முன்னாடி உட்காந்துருக்க சீனா இருக்கட்டும் பயமா இருக்கும் சார் அதை பாக்குறதுக்கு. அது ரெண்டாவது நம்ம தளபதினே மறந்துடுவோம், அது வேற ஏதோ ஒரு கேரக்டர் ரொம்ப பெரிய பைத்தியம் பொழுது இப்படி உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இதை பெர்ஃபார்மன்ஸ்ல கொண்டு வந்துட்டாரு. அது ஆடிஷன்ஸ் ஒரு மாதிரி. சாரி டு இன்டரப்ட் சூர்யா சார், அந்த ஜீவனுக்கு ஒரு சின்ன ஸ்கார் ஒன்னு கொடுத்துருப்பீங்களா சார்? இல்ல கண்ணு கீழே ஒரு சின்ன டீடைலிங், ஒரு ஸ்கார் மேட்டர். ஆமா, அது வந்து ராஜீவன் சார் அது வரைஞ்சி கொடுக்கும் போது, ஏன்னா அவன் வந்து ஒரு பயங்கரமா ட்ராமால இருந்திருப்பான், அவன் வந்து ஒரு கேங்ஸ்டரா சுத்திட்டு இருந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியாத மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்கார்ல வந்து அவன் பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவன் லைஃப்ல அப்படிங்கிறது வந்து தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜீவன் சாரோட ஐடியா தான் அது. அது வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஸ்காரை வச்சு பண்ணதை வந்து நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். அதுதான் ஐடியா. பிகாஸ் வி வாண்டட் பீப்புள் டு அந்த ஸ்காரை வச்சே வந்து இஸ் காட் அ பாஸ்ட், சம் பாஸ்ட் இஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சது. சரி, இப்ப ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல அப்பா பையன் 2 பேருமே இந்த ஒரு பைலட் காஸ்டியூம், அது ஏதாவது சீக்வன்ஸ் ஷூட் பண்ணீங்களா? அது வந்து கடைசியில இல்ல அது போட்டோ ஷூட்டுக்கு பண்ண ஒரு ஐடியா தான். அது போட்டோ ஷூட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணுவோம். ஆனா இவருக்கு மட்டும் தான் பேராஷூட் ஐடியா இருந்துச்சு சீன்ல. ஆக்சுவலி வந்து நம்ம கதையில நான் எழுதும் போது ஏன் வச்சுன்னா வந்து இவங்க எப்படி இந்தியாக்குள்ள வந்தாங்க 2 பேரும் வந்து ஹவு டி தே லேண்ட் இன் இந்தியா, பிகாஸ் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, அவன் வேற ஒரு நாட்டுல இருக்கான். நம்ம அது வந்து இப்ப மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நினைச்சா ஒரு ஊருக்கு போவாங்க, நினைச்சா இந்த ஊருக்கு வருவாங்க, அடுத்த கட்டில அந்த ஊருக்கு போவாங்க. அதுதான் நான் பிரசாந்துக்கு வச்சிருப்பேன். திடீர்னு பேச நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்கல வந்துட்டேன் அப்படின்றேன் நான். ஏன்னா பிகாஸ் அது மிஷன் இம்பாசிபிள்ல பார்த்துருக்கோம், நம்ம அவ்வளவு பார்த்துருக்கோம். ஒரு கட்டில இங்க இருப்பாங்க, அடுத்த கட்டில ஜஸ்ட் லேண்டட் ஹியர் அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் கதையில பண்ணும்போது வந்து ஹவு டிட் தே கெட் இன் டு இந்தியா, அவங்களுக்கு ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்து அது ஒரு தனி கதையா ஒன்று இருந்துச்சு. அது ரொம்ப லென்த்தா போயிடும். அவங்க வந்து உள்ள வந்து தே லேண்டட் இன் பேராஷூட்ல வந்து உள்ளக்குள்ள நைட்ல வந்து இறங்கினாங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சது. அந்த யோசனையை வச்சு அதை போட்டோ ஷூட்டா மட்டும் பண்ணிட்டோம். ஆனா சார் எல்லாம் அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசியில தளபதி இல்ல பேராஷூட்டோட லேண்ட் ஆகும்போது அவ்வளவு ஸ்டைலா வந்தாரு சார். அப்படியே ஒரே நேச்சுரலா லேண்ட் ஆயிட்டு அப்படி கழட்டி போட்டு ஒரு லுக் விட்டுட்டு. அப்ப வந்து பிஜிஎமும் மேசிவா இருக்கும் சார். அது ஃபேவரட் பிஜிஎம் ஃப்ரம் தி ஃபிலிம், மேசிவா இருக்கும் அந்த பிஜிஎம். சீரியஸா செம்ம. அது வந்து அவர்கிட்ட அப்பவே சொன்னேன், எனக்கு இது தியேட்டர் மூமெண்ட், அதுக்கு தான் நான் பண்றது இது. அது வந்து சரி பேசிக்கா ஒரு பேராஷூட்ல லேண்ட் ஆகி பேராஷூட் ஓப்பன் ஆனே கட் பண்ணிருக்கலாம் சீனை. அந்த இடத்துல எனக்கு அது இல்லை. அவர் வந்து நேச்சுரலா அப்படி வந்து இறங்கி அது ஒரே ஷாட்ல வந்து அப்படி அது அந்த பேராஷூட் அவுத்துட்டு வந்து
அப்படி கேஷுவலா கேமரா பார்த்துட்டு போனோம். அவர் கேமரா பார்த்துட்டு அந்த சுவிங்கம் போடுறது. ஐயோ அண்ணா ஒரே செகண்ட் இருங்க, திரும்ப வந்துடுறேன், நீங்க எப்படி பேசிட்டே இருங்க. தலை ரைட்டு ஃபோன் பண்றாரு, தலை ஃபோனிங். ரைட்டு ரைட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க சார் ஸ்பேஸுக்கு. ஐயோ யாரியா நீ? இல்ல இல்ல ஆக்சுவலா சூர்யா அது என்னன்னா, இப்ப அவர் சொல்றாருல அந்த வெறும் ரெஃபரன்சஸ் பத்தியும் தியேட்டர் மூமெண்ட்டை பத்தியும் ரைட்டிங்ல ஒரு சின்ன சின்சியரிட்டி இருந்துச்சு இந்த படத்துல. அது என்னமோ எடுத்து பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த விஜய் சார் வந்து எம்பசியில ஒரு பிரச்சனை, நீ போன்னு ஃபோர்ஸ் பண்றதே பிரபுதேவா தான். சோ இப்ப அடுத்த இன்சிடென்ட் அங்கதான் நடக்குது. அவர் பையனை பார்க்கணும் அப்படின்றதுதான் அங்க கிரியேட் பண்ற கான்ஃபிளிக்ட். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுல ரைட்டிங் வைஸ் ரொம்ப ஆர்கானிக்கா நிறைய மேட்டர் இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள ரொம்ப ரைட்டிங் ஸ்பெசிஃபிக்கா என்ன என்ஜாய் பண்ணீங்கன்றது ஃபேன்ஸுக்கு டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் they'll be more happy because at the end of the day இது ஒரு ஜான்ரா படம். ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது நீங்க என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் டிஸ்கஸ். இல்லை அப்படியே போகலாம். டேக் ஓவர் அடுத்தடுத்து ஒரு 2-3 பேருக்கு கொடுக்க பார்க்கலாம். சார் வந்தோடனே அப்படியே நம்ம இதுக்குள்ள ரொட்டேட் பண்ணலாம். இல்ல அபிஷேக் ப்ரோ, எனக்கு என்னன்னா எந்த சீன் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னா, போஸ்டர் விட்டுருந்தாங்க ரோப்ல தொங்கிட்டு ஏதோ ஒரு மிஷின் ஒரு பயங்கரமான ஒரு சீன் போல இருக்குது, பயங்கரமா இருக்கும் போல நினைச்சிட்டு இருந்தான். அந்த இடத்துல மளிகை சாமான் லிஸ்ட் எடுக்க வச்சாரு பாத்தீங்களா? ஐயோ தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ். நாங்க ஏதோ எதிர்பார்த்தோம் அந்த போஸ்டர் வந்த அப்புறம், டேய் இது மிஷன் இம்பாசிபிள் டாம் குரூஸ் அப்படி ஓரம் போடான்ற லெவலுக்குலாம் நம்ம திங்க் பண்ணிட்டு போய் தியேட்டர்ல உக்காந்தா, அந்த இடத்துல தலைவன் வச்சா பாருங்க சக்கரை இருக்கா கேளுன்னு, ஐயோ வேற லெவல் சீன் அது. இல்ல அதுதான் இயக்குனரா விபி சாரோட ஸ்டைலே அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்டையர் சீக்வன்ஸ் மாண்டாக் சீக்வன்ஸ் எப்படி ஒய்ஃப் வந்து அவருக்கு மேல சந்தேகம் வருதுன்றதுக்கு ஒரு பில்டப் பண்ணிருப்பாரு. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த என்ன மூச்சு ஒரு மாதிரி விடுறீங்கல இருந்து சின்ன சின்ன இடங்கள்ல, ஏன்னா ஹீஸ் ஃபேக்கிங் இட்ல. அவர் வீட்டுல இன்ஃபேக்ட் வந்து அதுல ஒரு பியூட்டி இருக்கும். அவர் நான் சாட்ஸ்ல வேலை பாக்குறேன்னு சொல்ல அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. சோ அப்படிதான் அந்த சீக்வன்ஸே பில்ட் ஆயிருக்கும். இல்ல இப்ப இவங்க வைக்கிற நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் வந்து இப்ப இவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் புரியுது, இவர் தெரிஞ்சாதான் வச்சிருக்காரு. ஸ்பார்க் சாங்கா இருக்கட்டும், மட்ட சாங்கா இருக்கட்டும். இப்போ அந்த பிரசாந்த் வந்து டக்குன்னு மறுபடியும் ஏதோ போன் பண்ணி எடுக்கலாம் நான் வந்துட்டேன், இதெல்லாம் நிறைய பேர் மேஜரா வைக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு தெரியும் போல இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவா சொல்லுவாங்க தெரிஞ்சு கூட இருக்கட்டும் பரவாயில்ல நான் வைக்கிறேன்ற மாதிரி வச்சிருக்காரு பாருங்க. அந்த கட்ஸே பாராட்டி ஆகணும். நீங்க வந்து இப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 7வது பார்ட்டோ 8வது பார்ட்டோ பாத்தீங்கன்னா அதுல இந்த கார் பில்டிங் டு பில்டிங் எல்லாம் தாவும். அதை பத்தி ஒரு தம்பி பிசிக்ஸ்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருப்பாரு. சினிமான்றதே ஒரு அழகான மேஜிக் ஐயா. அதுல வந்து லாஜிக் வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நீங்க எல்லாத்துக்கும் டீடைலிங் வைக்கணும். அனிருத்தே வந்து கலாய்ச்சிருப்பாரு பாருங்க, நெல்சன் நீங்க வந்து லாஜிக் பாக்குறாரு. ஏன்னா அந்த என்டையர் இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி குழந்தைய ஒரு சின்ன ஷெல்ஃப்குள்ள தள்ளி விட்டுட்டு தூக்கம் பண்ற மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். விபி சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செல்ஃப் டெப்ரிகேட்டிங் ஹியூமர் தான் அவரோட ஸ்டைலே. அவரோட கண்டென்ட் அவரே கலாய்ச்சிப்பாரு. நீங்க வைபவ் வந்து மிரட்டுவாரு சென்னை 28-2ல. அப்ப பிரேம்ஜி வந்து நான் உங்களை சாங்ல பார்க்கவே இல்லையே அப்படின்னு. ஸோ விபி சாரோட ஸ்டைல் அதுதான். மோர் லைக் ஹாட் ஷாட்னு நீங்க ஒரு படம் பாருங்க, அது ராம்போட ஒரு ஸ்பூஃப். சார்லி ஷீன் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ விபி சாரோட ஸ்டைலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இப்படி கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். நம்மளா இப்போ ஒரு பிடிச்ச படத்தை எப்படி வேணா டிஃபெண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிடிக்கலன்னா அதுக்கு நம்ம காரணங்கள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும். அவரோட ஸ்டைல்ல வந்து அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு சாட்ஸ் ஆஃபீஸரு ஃபெலோ ஆஃபீஸரு திரும்ப பேக் இன் ஆக்ஷன், ரொம்ப நாளா ஆளை காணும், இல்லைன்னா இப்போ போன் எடுக்கலன்னா ஒரு எஸ்ஓ என்ன வேணா அனுப்பலாம். ஒரு ஸ்பீட் டயல்ல பிரசாந்த் கேன் கம். அதுக்கு கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் விட்டு, இன்ஃபேக்ட் வந்து விடிவி கணேஷோட ஃபேமிலி ஆட்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க, கன் பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க, அதனாலதான் இவர் இங்க வந்து ஹெல்ப் பண்றாருன்ற ஜஸ்டிபிகேஷன் விபி சார் படத்துல வரவே வராது. அதையே அவர் எப்படி வச்சாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த என்டையர் ஸ்டேடியம் செட் பீஸ்ல. இல்ல இன்னைக்கு அது ஒரு ஈஸ்டருக்கு பார்த்தேன். அது வந்து பீஸ்ட்ல இருக்கிற அந்த சிஎஸ்ஓ தான் இதுல இருக்காரு அப்படின்ற மாதிரி அது அதை கேட்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் இருக்கும் யாருக்கு யோசிச்சு பாருங்களேன் என்ன மாதிரின்னு. பீஸ்ட்ல இருக்கிற அந்த என்னது பாதுகாப்பா இருக்க வேண்டிய நீ பாதுகாப்பா அந்த கேரக்டர் இங்க இருக்குன்னா எப்படி தலைவன் வேற. இல்ல அதெல்லாம் பயங்கர ஜாலியா பண்ணுவாரு. நம்ம இப்ப பேசுறோம்ல மல்டிவர்ஸ்லாம், அவர் இப்போ சரோஜால ஒரு சீக்வன்ஸ்ல எல்லா சென்னை 28 ஆக்டர்ஸும் வந்துருவாங்க. சோ அவர் முன்னாடில இருந்தே இந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டாரு. ப்ளூபர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கு நம்ம படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பண்றோம்ல, அது முத மங்காத்தாக்கு தான் வந்துச்சு. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் லுக்ன்ற கான்செப்டே சரோஜால தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ன்றதே சரோஜால இருந்து தான். முடிஞ்ச அளவு ஆமா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்னு ஒரு படத்துக்கு கிடையவே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லோகோ ஃபாண்ட் லெவல்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூபர்ஸுமே நம்ம பெருசா பார்த்தது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவரு லெவல்ல புதுசா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பாரு. இல்ல இப்ப நீங்க எதுவுமே பாருங்களேன், இப்போ நம்ம லியோக்கு அப்புறம் இந்த டைட்டில் கார்டு இருக்குல்ல, அது யாரா இருந்தாலும் கம்ஃபர்டபுளா அதை தூக்கி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா புதுசா அவன் பண்றது ரிஸ்க். சரி இப்ப சார் சொன்ன மாதிரி நான் சொல்றேன், அவர் வரதுக்குள்ள நான் சொல்லிடுறேன்.
ஆ, ரொம்ப பர்டிகுலரா அந்த டைட்டில் கார்டு தான் வேணும்னு தான் டீம்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆ. இவர் வந்து ட்ரெய்லர்ல இப்படி ஒரு கார்டு பண்றா அப்படின்னு சொல்லி அம்பானிட்ட சொல்லிட்டாரு. நம்ம தம்பி வந்து வச்சு விளாண்டுட்டான். அது பார்த்து நீங்க எல்லாரும் ரசிகர்கள் பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அதை பயங்கரமா கல்ட் ஆனதுனால உடனே அங்க கேம்ப்ல ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே இந்த டைட்டில் கார்டே வச்சிருங்க அப்படின்னு. இல்ல இல்லைன்னா எனக்குமே ஒரு லியோக்கு தான் ஆசை வந்திருக்கும். எனக்குமே எப்பயும் ஒரு ஆசை இருக்கும். இப்போ வந்து ரஜினி சாருக்கு இருக்கும்ல, ஒரே மியூசிக் டான் அந்த டான் ம், டடான், ம், அதே மாதிரி ஒரு செட்டா ஒன்று இருக்கணும், ப்ரிசெட்டா அப்படின்னு. ம், ம், அது ம், ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கும். அது இப்பதான் செட் பண்ணியிருக்காங்க. அது நீங்க ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா, இப்பதான் 2வது தடவை செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை உடைச்சு கன்வின்ஸ் ம். பண்ற அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்டா அது என்ன தெரிஞ்சுன்னா, அந்த ஒவ்வொரு படத்தோட டைட்டில் இருக்குல்ல, இளைய ஆமா தளபதி வந்து அது அப்படியே ஆமா மாறும் அந்த தெரியுமா? ஃபாண்ட்டையும் மாண்டேஜ் பண்ணி அந்த ரேம்ப் ஃபாண்ட் தான் பண்ணிருக்காங்க. அல்டிமேட். அதுவும் அல்டிமேட். ஏன்னா நீங்க இப்ப லியோட டைட்டில் கார்டு வச்சீங்கன்னா லியோ படத்தோட லுக்ல இருப்பாரு அவரு. ஆமா ஆமா which ஆமா, cannot be the case for other films. கரெக்ட். whereas இதுல எல்லா படங்களோட லுக்லயும் இருக்கிறதுனால ஒரு ட்ரிபியூட் மேஷப் மாதிரி ஆயிருதுல்ல. இப்போ இது So that is it. இன்னொரு 20-30 படம் பண்ணணும் ஆசை தான். சரி வேணாம். இல்ல நம்ம ரிட்டையர்மெண்டா யோசிக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் இட்ஸ் ஒரு கேப் தான். ஐ திங்க் லெட் ஹிம் அவர் கேப் எடுத்துட்டு தான் திரும்ப வருவாரு. அந்த நம்பிக்கை இருக்கு. அது ரிட்டையர்மெண்ட்ன்றதெல்லாம் வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா துறையில இருந்தபடி அவரை மக்களை இன்னும் நல்வழிப்படுத்தலாம். ஒரு பாலிசி மேக்கரா அவர் வர்றதுன்றதெல்லாம் ஒரு தனிப்பட்ட முடிவு தான். பட் ஒரு என்டர்டெய்னராகவே அவருக்கு ஒரு பெரிய பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு அரசியல் தலைவராக தான் பண்ணணும்னு இல்லை. பட் அதை அவர் இன்னைக்கு பண்ணும் பொழுது அதை முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அதுல எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு எப்படி ரசிகனா நீங்க இது பண்ணதே பண்ணாதீங்கன்னு சொல்லி எப்படி அவருக்கு நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவர் அவர் இருக்கும் பொழுதும் நம்ம வந்து ஒரு ஒரு ஓட்டை போடக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா நம்மளும் எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்றதுதான் யோசிக்கணும். ஏன்னா ஒரு இன்னைக்கு பவன் கல்யாண் ஒரு டெபுட்டி சிஎம் இருக்காருன்னா இமேஜின் டவுன் த லைன் 10 years நிஜமாவே யூனோ யா வீரக்கொடி விஜயக்கொடி தான். இல்ல இப்ப ஏகே போன் பண்ணிருக்காரு டைமிங்கா என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு சொன்னாரு இந்த இந்த படத்தோட நம்ம நிறைய ரைவல்ரி பத்தி பேசுறோம், மங்காத்தா பத்தி எல்லாம் பேசுறோம். இந்த படம் கோட்டோட வெற்றிய ரொம்ப அழகா ஏகே சார் வந்து அதை உள்வாங்கி விபி சாரோட பேசிட்டு இருக்காரு. நான் சும்மா கேட்டேன் என்னன்னா யாரெல்லாம் நான் விஷ் பண்ணாங்க அப்படின்னு சார்கிட்ட கேட்டும் போது எப்பவுமே ஏகே தாண்டா அவர் தாண்டா எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து விஷ் பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் பியூட்டி. ப்ரோ அபிஷேக் ப்ரோ தளபதி வந்து கால் பண்ணாரு நடுவுல பேசின இந்த மாதிரி அந்த பாண்டிங்கே நல்லா இருந்தது மாதிரி உங்க இன்டர்வியூல ஓபன் பண்ண இன்டர்வியூல இன்னைக்கு பேசியிருந்தாரு விபி ப்ரோ. அது என்ன கேட்டீங்களா நீங்க என்ன தளபதி என்ன சொன்னாரா படம் பார்த்து? என்ன பேசினாங்க முதற்கொண்டு தெரியும். இல்ல இப்ப இந்த நிறைய பேர் இல்ல நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பிக் நேம்ஸ். இன்னைக்கு ஒருத்தர் வந்து சிவகார்த்திகேயன் தான் தன்னோட தந்திரத்தை பயன்படுத்தி விபிக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருப்பாருன்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. இது ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. அதாவது வந்து எல்லாருமே உழைச்சுதான் வராங்க. உழைப்புக்கு சபார்டினேட்டிங்க கிடையவே கிடையாது. ரொம்ப பர்சனல் வெண்டட்டாவோட அஜெண்டாவோட பிலிம் ஜேர்னலிசம் பண்றவங்களை பார்க்கும்பொழுது அப்படியே கொந்தளிக்குது மனசு. ரொம்ப தப்பு ப்ரோ. இதை வந்து நீங்க தான் உங்களை மாதிரி பவர் இருக்கிற ரசிகர்கள் தான் இதை உடைக்கணும். இல்ல ப்ரோ அவரு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்போ ஆதரிச்சு பேசுறாரு, திரும்ப திட்டவும் செய்வாரு. அவரை நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டாம். பட் அவரை பாக்குறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம வந்து பர்சனலா இறங்கி வேற திட்டுறாரு. யார் ராம மூவரணியா? அதான் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி guys டீம் இல்ல ரொம்ப என்ன விஜய் சாருக்கு தெரியாதா? அத கான்ஃபிடென்ட்டா அந்த சீன்ல நடிக்கிற எஸ்கேக்கு தெரியாதா? இல்ல அது ரொம்ப நாள் வன்மாங்க அவங்க 2 பேருக்கு ஏதோ ரொம்ப நாள் guys stats team lead ஜாயின் பண்ணிட்டாரு. விபி இஸ் பேக். இப்ப எல்லாரும் வந்து என்ன பேசுனீங்க? ஏகே உடைய இல்ல சார் கேட்க மாட்டோம் சார். சார் கேட்க மாட்டோம் சார். ஹலோ சார் என்ன சார்? இல்ல அவரு படம் ரிலீஸ் ஆகி அது சும்மா ஜென்ரலா வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஐ மீன் ஜஸ்ட் நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன்டா சூப்பரா அப்படி சொல்லி ஜென்ரலா வாழ்த்து தெரிவிச்சாங்க. காலையிலேயே ஃபோன் பண்றத மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஜென்ரலா ஜஸ்ட் சார் இது எல்லாம் ஃபோன் கால்னால நான் சொல்லல சார். ஐ திங்க் நான் ஏதோ ஒரு மூட்ல சத்தியமா ஏதோ ஒரு இதுல வந்து தலை கால் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டேன் நான். சாரி நான் அது தெரியல. அது நல்ல விஷயம் தானே. இந்த டேட்ல என்ன எல்ஐசி இல்ல அது எனக்கு என்னன்னா ஃபோன் எடுக்கிறேன். கட் ஆயிருச்சு. ஹலோ திரும்ப கால் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல நாளைக்கு ஒட்டுமொத்த யூடியூப் சேனல்ஸோட தம்ப்லைன் இதுதான். கண்டிப்பா பாரு நம்ம ஸ்பேசஸ் நடத்தும் போது ஏகே தலை கால் பண்ணிருக்காரு. இல்ல அதான் என்னன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கம்பராட்ரி இருக்கு. நம்ம என்னடா சும்மா போட்டு கப்பித்தனமா. நான் ஒரு நேர்காணல கூட சொல்லியிருந்தேன், விஜய் சாரை வில்லனா காட்டுறதே ரொம்ப கஷ்டம்.
இப்ப நீ வந்து ஏகே எடுத்துக்கிட்டோம்னா அவர் மங்காத்தா வரலாறு, அவருக்கு ஒரு அந்த ஒரு ஒரு சின்ன பேடி இமேஜ் வந்து அவர் ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணுவாரு. நம்மளுக்கு வந்து அது ஒரு ஒரு சிரிச்ச முகம் அவருக்கு. ஆனா அவர் இவ்வளவு கன்வின்சிங்கா அந்த சைக்காட்டிக்கா அதை டிசைன் பண்ணதே எனக்கு இல்ல, அதை மறக்க வச்சிட்டாரு. அதான் இதுவே கீயே. அப்படி ஒரு கேரக்டர் இது இது நம்மால் கிடையாதுன்றதை மறக்க வச்சிட்டாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல. அதுதான். போச்சு திரும்ப இல்ல இல்ல திரும்ப வெளியே போயிட்டாங்க. இந்த தடவை அதான். தளபதினு நினைக்கிறேன். ஐயோ டேய், அதாவது நான் வந்து சும்மா அந்த மெசேஜ் காமிங்களேன் ஏகே என்ன அனுப்பிச்சாரு. ஐயோ உங்களோட சம்மல்ல அது. அவங்க ஃபோன் கால் வேற. அஜித் சார் வந்து அப்போ அந்த சர்ஜரியில இருந்தாரு, அதை பத்தி சொல்லியிருக்காரு விஜய் சார்கிட்ட. ம். உடம்பு பார்த்துக்கோங்க நான் சொல்லிட்டு பிபி சார்கிட்ட, அவர் பயங்கர ஸ்டைலா இங்கிலீஷ் பேசுறாரா, அதுல ஒரு 2-3 வார்த்தை புரியல, அது மட்டும் நீ எனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ப்ரோ நீங்க சாரி வந்து சாரி இவ்வளவு சாரி கான்பிடண்டா சொல்றீங்க அது மங்காத்தா படத்தை விட 100 மடங்கு கோட்டு வரணும்ன்ற மாதிரி ஏகே சார் சொன்ன மாதிரி நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க. ஒருத்தர் சொல்றாரு அப்படி சொல்லக்கூடியவரே கிடையாது அஜித், அப்படிப்பட்ட ஒரு மனசே அவருக்கு கிடையாது. சும்மா போய் கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணிட்டு நம்ம கூட இருந்து குடும்பம் நடத்துற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா வந்து இந்த திரும்ப வந்துட்டு நானு சாரி கொஞ்சம் நடுவுல கட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சொன்னார் அவர். ஏன் அவரு ப்ராபப்ளி ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் லைக் டாக்கிங் லைக் திஸ், பட் ஆனா வந்து இப்போ கூட ஃபோன் பண்ணி வாழ்த்து தானே சொல்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்து அப்படிங்கிறது தான் சொல்றாரு. அதுதான் சரி, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு மியூச்சுவல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கு. யூனோ அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அஜித் சார் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, அதை வந்து நான் வந்து விஜய் சாருக்கு அனுப்பிச்சு, விஜய் சார் அதுக்கு ரிப்ளை எனக்கு அனுப்பிச்சு, அதை நான் திரும்ப அஜித் சாருக்கு அனுப்பிச்சு, அப்புறம் இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நீங்களே நம்பர் மாத்திக்கோங்க, நான் நம்பர் 2 பேருக்கு மாத்தி விட்டு நீங்களே பேசிக்கோங்க அடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டேன். வெங்கட் பிரபு மாமா டேய் ராஸ்கல். ஏன்னா அந்த மாதிரி வந்து see they have a very mutual love and respect. இல்லைன்னா வந்து இதுல வந்து நம்ம அடுத்த ரெஃபரன்ஸ் ஏன்னா வந்து ஐ திங்க் ஐ எம் த ஒன்லி guy who's done தளபதி ரெஃபரன்ஸ் in மங்காத்தா and a தல ரெஃபரன்ஸ் in கோட். 200% சார். இல்ல சார், அது இவர் அபிஷேக் கூட சொல்லிட்டு மாஸ்ல கூட கத்தி ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒரு இன்னொரு பெரிய ஹீரோ படத்துல அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இல்ல அது ப்ராபப்லி தேர் ஆல் சீயிங் ஈச் அதர் as ஒரு 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 இட்ஸ் a very small ஃபேமிலிங்க. ஏன்னா ஃபேன்ஸ் மட்டும் தான் வந்து சண்டை போட்டுக்கிறது. சூர்யா சார் வந்து அந்த மியூசிக் வேணாமேன்னு சொல்லிருக்கலாமே அங்க வந்து எனக்கு. ஏன்னா இப்போ படம் அவங்க ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணிருக்கலாமே. அவங்க அது சொல்லலையே, பிகாஸ் he loved it as well. everybody has that in them. everybody has that in them. அது வந்து இப்போ விஜய் சார் நினைச்சிருந்தாலும் சொல்லிருக்கலாமே, இந்த இடத்துல இது வேணாம்டா இது கட் பண்றான்னு சொன்னா நம்ம கட் பண்ணாம போயிருப்போம், நம்ம கட் பண்ணிருப்போமே. ஆக்சுவலி வந்து அந்த காவலன் சாங் உள்ள வெயின்னு சொன்னதே வந்து அஜித் சார் தான். தம்பி படம் போடுறா உள்ள சொன்னார் அவரு அந்த சீன்ல. see they have a very super love and respect towards each other. அது யாரு என்ன நினைச்சாலும் மேபி ஃபேன்ஸ் வந்து அது அந்த சமயத்துல அது 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 அவங்களுக்குள்ள அது ஃபேன்ஸ் ஃபைட் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா சூப்பருங்க. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஐ மீன் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் சினிமால இருக்கிறவங்க இப்போ நான் டைரக்டட் என்கிட்ட கேட்குற கேள்வியை வந்து இப்போ வந்து ஐ டோன்ட் நோ, இப்போ முருகதாஸ் சார் கிட்ட இல்லைன்னா வந்து விஜய் கிட்ட பேரரசு சார் கிட்ட கேட்பாங்களா, சூர்யா சார் கிட்ட கேட்பாங்களான்னு தெரியல எனக்கு. என்கிட்ட மட்டும்தான் வந்து கேட்குறாங்க, அவர் கட்டி பிடிச்ச போது எப்படி இருக்கு, இவர் கட்டி பிடிச்ச போது எப்படி இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து கோட் இன்டர்வியூக்கு வர அத்தனை பேருமே கேட்குற கேள்விகள் என்னன்னா வந்து அஜித் சார் பத்தி தான் கேட்குறாங்க. அது வெளியில எப்படி போகுதுன்னா வந்து நாங்க என்னமோ இது வந்து வேணும்ட்டே நம்ம வந்து அஜித் சார் நேமை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ப்ரொமோஷன் தேடுற மாதிரி வந்து ஒரு வருது. எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா இன்டர்வியூவர்ஸும் என்கிட்ட கேட்குற கேள்வி, வாட் இஸ் டிஃபரன்ஸ், ஹவ் வாஸ் இட், இவருக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம், இவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவார், இவர் எப்படி ஸ்பாட்ல இருப்பார், அவர் எப்படி ஸ்பாட்ல இருப்பார், இதுதான் கேட்குறாங்க. And I'm very happy that I'm the only director they can ask, and I'm very very proud that I'm traveling with both of them at the same time, and I'm blessed, to be honest. அதெல்லாம் இருக்கட்டும். மங்காத்தா 2 எப்போ? யார் அது கோட் ஸ்பேஸ்ல வந்து யார் இந்த கேள்வி கேக்குறது? சினிமா பையனா சார்? எல்லாமே ஒரு ஈவென்ட் ஆஃப் பாசிபிலிட்டி தான் சார். இப்ப 2 பேரையும் சேர்த்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாராவது ஒருத்தர் இவங்க 2 பேரையுமே அழகா மண்டைய கழுவி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு வர முடியும்னா உலகத்திலே உங்களால மட்டும் தான் முடியும். அது கூட விட்டுருங்க, அதை நான் அதை கூட கேட்கல. எப்பா இது ரொம்ப எனக்கு என்னன்னா எனக்கு நிஜமா ரொம்ப ஆசை. அவங்க 2 பேருக்கும் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லாரும் 2 பேருக்குமே படம் பண்ணணும் அப்படிங்கிற, 2 பேருமே சேர்த்து வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை இருக்கு.
அதெல்லாம் இப்போ இப்போ அண்ணன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது நம்ம இதெல்லாம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து வி ஹாவ் நோ ஐடியா. அண்ட் எப்படின்னு சொல்லிட்டு யூனோ அப்படி போகுது. அதனால எனிவே கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் டு கோ அண்ட் என்ஜாய் யுவர் சண்டே வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் சார் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சார் ஒரு 2-3 ஃபேன்ஸ் மட்டும் சார், நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம், 2-3 ஃபேன் கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டா சார், யூ டோன்ட் மைண்ட். ஓகே, டக்குன்னு கேளுங்க. டக்குனு யா ஹரிஷ். ஹலோ கேக்குதா சார்? ஹாய் ஹரிஷ், சொல்லுங்க. ஹாய் நான் கேக்குது. ஹாய், வெல்கம் ஓஜி டைரக்டர். ஸோ நீங்க ஓஜி டைரக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஐ ஹேவ் டு அட்ரஸ் யூ லைக் தட். அண்ட் சார், நீங்க சொன்ன மாதிரி ஹோல் ஹார்ட்டட்லி வி என்ஜாய்ட் ஆல் ஆக்டர் ரெஃபரன்சஸ் அண்ட் எவ்ரி திங் சார். நோ கம்ப்ளைண்ட்ஸ். அது என்னமோ நீங்க பண்ற போது ஆக்டர்ஸ் ஆல்சோ ஐ திங்க் தேர் ஹாப்பி அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹாப்பி. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் பிக் வின்னு நினைக்கிறது வந்து இந்த 3 hours ஃபிலிம்ஸ்ன்ற ஒரு டியூரேஷனை யாருமே சொல்லல சார். I think that's a big win, and I think you are the only one who are able to pull off with such entertaining factors in recent times. So அதுக்கு thanks again. நான் ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன், சின்ஸ் டைம் இது. அந்த ஒரு சீன்ல வந்து பிரேம்சி சார் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி தல தோனி கூட என் பிரியாணியை என்ஜாய் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி கேட்பாருன்னு எல்லாரும் சிரிப்பாங்க. Was there an idea to make it real, come true in the climax by like ஒரு பாசிங் ஷாட் மாதிரியா அந்த மாதிரி? அதான் நான் சொன்னேன், முன்னாடி சொன்னேன் நான். we had அது முன்னாடி எழுதியிருந்தேன், 2 பேரும் பக்கத்துல நடந்து போற மாதிரி ஒரு சின்ன ஷாட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து யூனோ அது ஆக்சுவலி வந்து தளபதி வந்து விஷ் பண்ற மாதிரி தோனிக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபைனல்ஸ்ங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு கட் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா வச்சிருந்தேன். ஆனா அது பாசிபிலிட்டி கிடைக்கல எங்களுக்கு, அவரை கூப்பிட்டு வந்து பண்ண வைக்கிறதுக்கான டைம் அண்ட் அந்த அந்த நிறைய விஷயங்கள் ஒத்து வரல. அதனால வந்து எங்களால பண்ண முடியல. ஓகே சார், ரெக்வெஸ்ட் யூ டு டூ அ கம்ப்ளீட் மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைல் மூவி வித் ஓஜி. அது மாதிரி நீங்க ஒன்னு கொண்டு வந்தீங்கன்னா, if there are a chance in future, if தளபதி decides, so definitely அத பண்ணுங்க சார். அண்ணா சொல்லிட்டாருன்னா போயிட வேண்டியதுதான். ஓகே, thank you. And மத்தவங்க மாதிரி விஷ் மாதிரி சொல்ல மாட்டேன். Congrats for M2. You have to make it happen for Thala fans also. So thank you so much. Thank you very much. Thank you. சங்கல் டக்குன்னு டைரக்டா क्वेश्चंस போயிடுங்க. எங்க சார்? ஹாய் சார், கேக்குதா? ஹாய் சங்கல் பாய். ஹாய் சார், காங்க்ராட்ஸ் சார், வ்ளாக் பஸ்டர் படம் கொடுத்ததுக்கு. Thank you. எனக்கு படத்துல வந்து ஓஜி வர்சஸ் கோட் சீன் ரொம்ப ஃபேவரட் சீன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சீன். எனக்கு வந்து ஐ மீன் நான் ஷாக் ஆகிட்டேன் FBSல பார்த்து. அது இவர் ஹிஸ்டரி வேற லெவலில் இருக்க ரொம்ப பிடிச்சது. நிறைய பேருக்கு அதான் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அதுதான் பிடிச்சது. நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு டாக் பண்ணிலாம் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு படத்துல மோஸ்ட் ஃபேவரட் சீன் ஏதாவது இருக்கா சார்? ஐ மீன் உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் சீன் ஏதாவது இருக்கா சார்? உங்களுக்கு எல்லாமே க்ளோஸ் டு ஹார்ட் தான். நம்ம என்ன தனியா எப்படி சொல்றது? இப்போ உங்க குழந்தையோட கண்ணு பிடிச்சிருக்கா, மூக்கு பிடிச்சிருக்கா, வாய் பிடிச்சிருக்கா, அது பேசுறது பிடிச்சிருக்கா, அது டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்கா, இப்படி கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ் இஸ் வாட் we wanted you guys to enjoy. அது எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஐ மீன் ஐ லைக் த இன்ட்ரோல் பிளாக் பிடிக்கும். அப்புறம் வந்து அவருடைய அந்த சைக்கோ பர்சனாலிட்டி, அந்த அஜ்மலோட ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் பிடிக்கும். அந்த மீனாட்சியோட சீக்வன்ஸ் பிடிக்கும். எனக்கு கிளைமேக்ஸ்ல வந்து இந்த ஃபாதர் அண்ட் சன் டாக் அந்த ஏன்னா படத்துல வந்து நான் எந்த இடத்துலையுமே வந்து காந்திக்கு பெருசா வந்து பில்டப்பே கொடுத்துக்க மாட்டேன். அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் மெட்ரோல ஒன்று கொடுத்துருப்பேன். அதை தாண்டி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சிஎஸ்கே பேனர் அப்படி மேலே தூக்கும் போது அவர் நிற்பார் அங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் அந்த இடத்துல தான் வந்து காந்தியோட ரேஸ் இருக்கும். அவர் வச்சு செய்வார் ஜீவனை, அதை வச்சு கலாச்சி விட்டு பயங்கரமா வந்து. ஸோ எனக்கு டோட்டலாகவே மொமெண்டா எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து வேர் ஹி கோஸ் அண்ட் டெல்ஸ் ஸ்னேஹா இன்சைட் த ஆஃப்டர் டெலிவரி ரூம்ல வந்து அவங்க 2 பேர் பேசுற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதின ஒரு ஏன்னா வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை கூட அவர் வந்து ஜீவன் இறந்துட்டான்னு சொல்லவே மாட்டார். ஆனால் அவர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவ்வளோ நாள் லவ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து அவரோட பாடி லாங்குவேஜ்லேயே வந்து அது தெரிஞ்சிடணும், ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒன்று தெரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணேன். அது வந்து ரொம்ப அழகா. ஸோ அந்த மாதிரி சில பல விஷயங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த குழந்தை கூட சிரிக்கும் சார். அந்த 2 பேரும் அழுகிறப்ப அந்த குழந்தை சிரிக்கும். கரெக்ட். அந்த குழந்தை கரெக்டா அவர் வாங்கும்போது அந்த குழந்தையோட கையை அவரோட முகத்துல அடிச்சுட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஆமா கரெக்ட், அந்த குழந்தை சின்னதா ஸ்மைல் கொடுக்கும். செமையா இருந்துச்சு.
நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சின்ன 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 மொமெண்ட்ஸ். யூனோ ஐ ரியலி என்ஜாய் இந்த ஃபிலிம். சச்சின் லாஸ்ட் 3 ஸ்பீக்கர் சார். சச்சின் டக்குன்னு போயிருங்க Hi, sir. டைரக்டா. Sir, first of all, congratulations and thanks, sir. Actually, it was a big treat for all of us. Sir, டக்குன்னு முடிச்சிருக்கேன் சார் கொஸ்டின். ஏன்னா அந்த கென்யாவில் வர ட்ரெயின் பிளாஸ்ட்டுக்கும் மெக்சிகோவில் நடக்கிற அந்த ஜீவன் வெயிட் பண்ணுற சீனுக்கு வந்துட்டு கோர் பிளாட்டில் வந்துட்டு கனெக்ஷன் இருக்கும். பட் ஆனால் நம்ம பேங்காக்கில் போயிட்டு ஒரு டேட்டா காப்பி பண்ணிட்டு வருவார்ல சார் அந்த பாரில், அதுக்கும் கோர் பிளாட்டுக்கும் எதுவும் கனெக்ஷன் இருந்துச்சா இல்லை டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால காட்ட? ஆமாம், அது கரெக்ஷன் இருந்துச்சு. அதாவது வந்து என்னன்னா வந்து இங்கே ஆக்சுவலி அதுக்கு ஒரு சீன் இருந்துச்சு. என்னன்னா வந்து பேசிக்காக வந்து இந்தியாவிலேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகுது. அது எதுக்காக போகுது, என்னத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க அவங்க. பிகாஸ் அதுதான் வந்து இப்போ ராவில் இருக்கிறவங்க, அது மாதிரி நம்மளுடைய ஸ்பைஸு, நம்மளுடைய உழவு பார்க்குறவங்கெல்லாம் வந்து அதுதான் பண்ணுவோம். அது ஆக்சுவலி வந்து அந்த அந்த பேராஷூட்டில் இறங்குறாருல, இறங்கி முடிச்சு அவன் காருக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருந்தது. ஆக்சுவலி வந்து அது லென்த்து காரணமாக வந்து அது 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 தூக்கப்பட்டுச்சு. பேசிக்காக வந்து இட்ஸ் அபவுட் வை பீப்புள் டேக்கிங் மணி அவுட் சைட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அது கதைக்கு தேவை, அது அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்துச்சே தவிர அது வந்து கதைக்கு தேவையான விஷயமா ஏன்னா கதை அது கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இஃப் வாண்டட் டு டூ அ ப்ராப்பர் எம்ஐ மாதிரி வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக ஒன்று நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி அதெல்லாம் நான் வச்சு அதுக்குள்ளேயே கதையை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அது தேவைப்படல. பட் ஆனால் அதுதான் அது அந்த இடத்துல வந்து அதுதான் வந்து ரீசன் வேர் என்னென்ன பண்ணோம். இப்போ வந்து ஆக்சுவலி உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அது நான் இதில் சொல்லலாமான்னு கூட தெரியல எனக்கு. அது கவர்மெண்ட்டோடைய சீக்ரெட்டாக கூட இருக்கலாம், பட் இதில் சொல்லலாமான்னு தெரியல. பட் காந்தி வேலை செய்கிற வேலையும் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி அண்டர் ரா. சாரி, காந்தி என்ன வேலை செஞ்சுட்டு தான் தெரிஞ்சதில்ல. இல்ல நான் சாட்ஸுக்கு முன்ன அப்புறம் we are working under அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சொல்றது வந்து இப்போ ஒரு ஏர்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஓ அது கூட அது கூட வந்து இட்ஸ் வெரி யூனோ தட் தே ஆர் ஆல் வெரி வெரி ஸ்மார்ட் அண்ட் ஒரு சீக்ரெட் சர்வீஸ் மாதிரி ஆட்கள் தான். சார் ஹலோ சொல்லுங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்பேஸ் இது எங்களுக்கு. ஒரு ஃபேன்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது, எதுவும் இவ்வளோ விரும்புறீங்க அதுலேயே தெரியுது. சரி, இதுக்கு மேலே ரொம்ப பேசிட்டேன், ரொம்ப நேரம் பேசிட்டேன். இல்லை சார், அது புரியுது. நீங்கள் வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். இதுக்கு மேலே ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த ப்ளூப்பர்ஸ் வந்து உங்கள் படத்தில் மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடியும். ஒரு 10 நிமிஷம் ப்ளூப்பர் கட் மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப இதுக்கு மேலே நாங்கள் யார்ட்டையும் கேட்கவும் முடியாது. இதுக்கு மேலே எங்களுக்கு படம் இருக்கான்னு தெரியாது. அது கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்கோமோ அதை போட்டு பார்த்துக்குவோம். அது மட்டும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு, மேக்கிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபியூச்சர் மாதிரி யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் பட்டாயாக்கு வந்து அப்படி ஒரு பாட்டு போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அது வந்து தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்லுவோம். Thank you very much. Thank you guys. Thank you so much sir. நன்றிகள். கோடான கோடி ரசிகர்கள் சார்பில் அவர்கிட்ட அவரை உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு மட்டும் ஒரு வாட்டி சொல்லிருங்க சார். அவருக்கு தெரியும், ஆனா உங்க மூலமா ப்ளீஸ் கன்வே இட் ஒன்ஸ் அகைன். அண்ட் அழகா மேனிஃபெஸ்ட் ஆகி இன்னைக்கு உங்க மூலமா இப்படி ஒரு செலிப்ரேஷன் ரொம்ப பர்சனலா இருக்கு சார். லவ் யூ சார். Thank you so much. Love you guys. Thank you for the love. பட்டேகால் ஆயிடுச்சு சார். என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much guys. Thank you very much. And மறுபடியும் பாருங்க, நிறைய நிறைய சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க எனக்கு. வீடு நம்பர் 64/12 சார். அத பாருங்க. Thank you 68/12. ஆமா, thank you guys. Thank you. Bye. Love you guys. Love you. Thank you sir. Thank you சூர்யா, கார்த்திக். ஆனா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. சினிமா பையன் இங்க், மார்வல் இங்க் மாதிரி அது சினிமா பையன் இங்க்குக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயான அது ஐஎன்சி. ஆமா, காங்கிரஸ்க்கு வாக்குப்பட்டு நான் என்ன பண்ண போறேன், அது இன்கார்பரேஷன் அப்படின்றதுதான். நன்றி guys. Thank you so much. வாழ்க விஜய், வளர்க விஜய். போடு, நல்லா இருக்கு, இது யூஸ் பண்ணிப்போம்.
as இதை usual வந்து நீ கார்த்திக் ரவி வருமா மாதிரி நாளைக்கு யூடியூப்ல போடுவியாடா? அதெல்லாம் எனக்கு தெரியல. அவரு நீ சொல்ற பேர் யாருன்னு தெரியல. சரிடா, டன். ஓகேடா. தேங்க்ஸ். இந்த 6000 சொச்சம் 200 மாறதுக்குள்ள எனக்கு கலந்துரும். இல்லண்ணா, ஏன்னா இது வந்து இதுல ட்விட்டர்லயே தான் இருக்கும், யூடியூப்ல எல்லாம் போட மாட்டோம். சூப்பர் சூப்பர். சினிமா பையன் இன்கார்பரேஷனோட வேறுபடுறீங்க. பேட்டன்ட் இருக்கு இதுக்கு. போடுங்க தக்கிட்ட போடுங்க. 10 நிமிஷம் பெறாது, போடுங்க. தேங்க்ஸ் பாய்ண்ணா. பாய். இருங்க, இப்ப யார் யாருக்கெல்லாம் நம்ம ஸ்பீக்கர் கொடுத்தோம் அவங்களால பேச முடியலன்றத அவங்கள ஆட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட டைரக்டாக ஒரு சாரி கேட்டுருவோம். அருண், சையது, வேற யாரு, ராமு, அப்புறம் பண்ணிடுங்க ப்ரோ. எல்லாரையும் போட்டு விட்டுருங்க. அதான் ரேவந்த், வேற நிறைய பேர் ஆட் பண்ணி தான் வச்சிருந்தேன். அது எப்படி அது கடைசி 2 பேர் மட்டும்தான் நம்ம இதாகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப இரும ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் கூட இல்லை போல. அதனாலதான் அவங்க ரொம்ப நம்ம போதுன்ற ஒரு கண்டிஷனுக்கு போக வேண்டியதா போச்சு. வேற சாரி ராம், சரவணா வேற இருந்தாரு, சரவணா வேற இதாயிருச்சு. இல்ல பரவாயில்ல ஜெயஸ், நான் இது பரவாயில்ல, வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ரொம்ப தேங்க்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிவன். இது நமக்குலாம் இல்லை, இது நம்ம சாரி ரேவந்த், சாரி சையத், ஆட்டோக்காரன், லட்சுமி. ஓகே ப்ரோ. எனிஹவ் 2 பெரிய மூவ் பண்ணிருக்கீங்க. அர்ச்சனாக்காவை கூட்டு வந்ததும் சரி, டேரக்டர் சாரை கூட்டு வந்ததும் சரி, ரொம்ப ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, நம்ம டேரக்டரோட இன்டராக்ட் பண்ண முடியும் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஜெயசூர்யா ப்ரோ. இது நமக்கு சம்பவம். இது வந்து இந்த இடத்துல வந்து சையத் இருந்தாலும் சரி, இல்ல ராம் இருந்தாலும் சரி, அருண் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரே மோட்ல தான் இருப்பீங்க. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு அதே மோடு தான், வேற இதுல வேற எதுவுமே இல்லை. நம்ம அண்ணனுக்கு பண்றோம், நம்ம அண்ணனை செலிப்ரேட் பண்றோம், நம்ம அண்ணனை கொண்டாடுறோம், நம்ம அண்ணனோட ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். நமக்கு அதை தாண்டி நமக்கு எதுவும் தெரியாது. அதை தாண்டி இந்த எதுவுமே சந்தோஷத்தையும் தரது கிடையாது. இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹையே இந்த படம் தான். ஆடியோ லான்ச் இருந்தால் அதோட பிக்கஸ்ட் ஹையா இருக்கும், சக்சஸ் மீட் இருந்தால் ஒரு பிக்கஸ்ட் ஹையா இருக்கும். அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு நான் அப்படியே தளபதி 16 டைரக்டர் ப்ரொடியூசர் கொண்டு வந்தாங்க. தளபதி 16 ஒரு சட்ட சிக்கலை சொல்றேன். இப்பயே டைரக்டர் எங்கேயும் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரு, ப்ரொடியூசரு தெலுங்குக்காரரு. ஆடியோ இன்டர்வியூ கொடுப்பாருல உங்களுக்கு, அதான் ஆடியோ இன்டர்வியூ கொடுப்பாரு. இதுல அதுல பெரிய சட்ட சிக்கல் எனக்கு ஆக்சஸ் சுத்தமா கிடையாது. இப்ப இதுல எல்லாத்தையும் மியூசிக் டைரக்டர் நான் கூட்டு வந்தா எனக்கு இப்ப கூட்டு வரல பெரிய பிரச்சனையே எனக்கு பயமா இருக்கு ரொம்ப. அனிருத் எப்படி கூட்டு வருவீங்க? அவருக்கு 1008 படம் இருக்கு, அதுல ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க ஃபெமிலியரான, அவங்க யாரு பிடிச்சிருக்காங்க. இல்ல இப்ப 16 அனிருத் தானே? அனிருத் அதுதான் சொன்னேன். உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? சூப்பரா இருந்துச்சு. அதான் போட்டே காட்டினேனே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல என்ன இருக்கு? சூப்பர். இல்ல ஜெயஸ் ப்ரோ, உண்மையே இது காம்ப்ரமைஸ் கிடையாது. ஃபைனல் படத்துக்கு தளபதி, ஃபைனல் படத்துக்கு தளபதி அப்பதான் தளபதி திருவிழா ஆகணும். ஓஹோ, சரி. ஓ, அப்போ இப்போ அவர் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா அந்த ஸ்பேஸ? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அதெல்லாம் கூட்டுலாம் வர முடியாதுங்க, என்ன விளையாடுறீங்களாங்க? நான் முதல்ல ஃபர்ஸ்ட் கூட்டம் இல்லைங்க, ஒரு நடக்காததான் சொல்றேன். கூட்டம் தான் நம்மளால பேசவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எப்படிங்க பேசவே வராதுங்க. அவர்கிட்ட தடுமாறுது. ஆமா, உண்மைதான். என்ன பேச வரும்? ப்ரொடியூசர் கிட்ட பேசும்போதே நிறைய தடுமாற்றம். ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ட்டா பேச முடியல. நம்ம ப்ரொடியூசர் கிட்ட பேசுறோம், அவ்வளவு பெரிய கம்பெனி கிட்ட. இல்ல வேற யாராவது அவங்களாவது அட்லீஸ்ட் ஒரு ஃபேன் மொமெண்ட்ல இருந்தாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இந்த ஸ்பேஸ் நீங்க நடந்தல எனக்கு என்ன மகிழ்ச்சினா, நடக்கவே நடக்காத சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. வெங்கட் பிரபு சார் வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு இன்னைக்கு. உண்மை, இந்த ஏகே சார் மேட்ரு, அந்த விஷ் பண்ண விஷயம் சொல்லி எல்லாத்தையுமே ஓப்பனா நெகட்டிவான சில விஷயங்கள் ரிவ்யூக்கெல்லாம் கூட பதில் கொடுத்துட்டாரு. நான் தெரிஞ்சுதான்டா வச்சிருக்கேன் இதை, எனக்கு ஆமா இது ரிவ்யூ நெகட்டிவா சொல்லுவாங்க தெரிஞ்சுதான் அதை வச்சிருக்கேன். நம்ம எல்லாம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா யாருமே நெகட்டிவ் பாயிண்டா கேட்கல. லென்த்தோ அல்லது வேற எதுவோ ஒரு பெரிய நெகட்டிவா வரல. ஹியர் அண்ட் தேர் 1 or 2 people சொன்னாங்களே தவிர்த்து அது பெருசா ஒரு நெகட்டிவாவே வரல எங்கேயுமே. படம் ஸ்கிரீன் பிளேயா நல்லா இருக்குது, சூப்பரா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் வந்து. நமக்கு இந்த தடவை தான் கொஞ்சம் ரிவ்யூஸும் கொஞ்சம்
லைக் மோர் தேன் 80% ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் வந்து இருந்தது. இல்ல அது நம்ம இப்போ இல்ல இது ஒண்ணு நம்ம செட் ஆயிக்கும். 100% பாசிட்டிவ் ரிவ்யூ நமக்கு வரவே வராது. அது வந்து ஆமா இன்னைக்கு ஆமா ஆமா இன்னைக்கு ஆமா நீங்க ஆமா செட் ஆயிக்கோங்க. அது நம்ம நடக்காத வாழ்க்கை இனிமே நடக்கும். அது வந்து நடந்து நம்ம பெருசா ஒண்ணு பண்ண அதெல்லாம் கிடையாது. இதான் பெருசு. இதுதான் 100 இல்ல அது நம்ம பழகிட்டோம். நம்ம அது நமக்கு பெருசா வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிறதுக்கும் அதான் வச்சுக்கோங்க. ஆதாரம். இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு நான் இல்ல சொல்றேன். மெர்சல் நீங்க வந்தப்ப இன்னைக்கு மெர்சல் இருக்கிற சினாரியோல கத்தியும் துப்பாக்கி இறங்கினாலும் அவன் இல்ல நெகட்டிவ் தான் மெர்சல் சொல்லுவான். வந்தப்ப மெர்சலை போட்டு திட்டிட்டு இருந்தானுங்க. முதல் நாள் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் 7 வாரம் அந்த படம் ஓடுது. இவனுங்க இதே வேலை பழப்பா தான் தர்றானுங்க. வர்ற அன்னைக்கு இது கத்திக்கே என்ன அப்பவே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்கானுங்கண்ணா அதான் ட்விட்டர்ல. இப்ப இவனுங்க பொழப்பே இதுதான். இந்த ஒரு மீம் பார்த்தேன். இவனோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? டக்குன்னு மேட்ச் நிறுத்திட்டு கிரவுண்டுக்குள்ள தோனி, அஜித் சாரு, விஜய் சாரு, பிரேம்ஜி எல்லாம் வந்து அம்பானி பரம்பரை பாட்டை போட்டு டான்ஸ் ஆடணும். நடுவில் வந்து திரிஷா டான்ஸ் ஆடணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கானுங்க. இவனுங்களை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இவனுங்க விடுங்க. இவனுங்களுக்கு அஜித் சாரே வந்து சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. என்ன பண்றது? இன்னொன்னு ரைட்டிங்கா வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, சினிமா பையன் கூட கேட்டு இருந்தார்ல, விபி சார் வர்ற வரைக்கும் நம்ம ரைட்டிங்கா என்னென்ன என்ஜாய் பண்ணீங்கன்னு அந்த டைம்ல தான் நான் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். அதாவது கதையில வந்துட்டு ஹீரோயிக்கா ரொம்ப ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு வைக்கலாம், நிறைய வந்து கூஸ் பம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் எமோஷனலா அவர் வச்சார் தெரியுமா. அந்த சின்ன சின்ன கண்கள் பாட்டு டிசீவிங்கா வந்துட்டு ஒரு லிரிக்கல் வீடியோ விட்டுட்டு அந்த மாண்டாஜஸ் வந்துட்டு வரும்போது வந்து சொர்க்கமே என்றாலும் இது வருது, எல்லாரும் ஸ்டன் ஆகி போய், அதாவது ஃபேன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல இந்த மாண்டாஜஸ் வந்து எந்த பாட்டுக்காக நம்ம பார்த்துக்கணும். ப்ளஸ் அந்த பாட்டு தளபதி பாடின பாட்டுங்கனால ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு வேற. ஃபேன்ஸுக்கு அது அது அந்த பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பிக் ஆஃப் த ஆல்பம்னு சொல்லிட்டு நான் மட்டை வர்ற வரைக்கும் அந்த இதுதான் வச்சுட்டு அப்புறம் மட்டை வைப் பண்ணி விட்டுருக்கேன். அந்த பாட்டு ஜீவனுடைய ரீஇன்ட்ரோடக்ஷன்ல ஸ்னேகா ஸ்டன்னாகி நிற்கும் பொழுது, ஜீவன் அப்படின்னு தளபதி சொல்லும் பொழுது அந்த பாட்டு வந்து தியேட்ரிக்கல் வெர்ஷன்ல வந்துட்டு அது இருக்காது. இது இருக்கு அந்த தரராரே ராராரே. அது கொஸ்டினா வச்சிருந்தேன். என்னன்னா ரொம்ப அந்த சிஎஸ்கேவோட லீட் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்கேவோட ரெஃபரன்ஸ் அங்க கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் வந்து கொடுப்பாரு, இவங்க மேட்ச் பார்ப்பாங்க. அதோட இன்னொன்னு சொல்றேன், லேடிஸ்லாம் உட்காந்து சீட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஜென்ஸ்லாம் உட்காந்து குக் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு இதான அப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாமே அதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், லிரிக்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, இப்போ வந்துட்டு யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் ரத்த பந்தம் போல் பலம் இல்லை வா, அதாவது கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த, இவ்வளவு நாள் அவர் ஒரு பேர்டனோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு ஒரு பிரிவுல. அவங்களே ஒரு தண்டனை, இசையாய் உள்ளே வந்தாயே அப்படிங்கிற மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும்போது அந்த பாட்டு வரும்போது டோட்டல் தியேட்டர் கிளாப்ஸ் பண்ணுது. அதாவது எப்படின்னா ஸ்னேகா ஸ்டன்னாய் அங்க நிற்கும் பொழுது, ஜீவன் வந்து ஒரு ஸ்மைலோட வந்து நிற்கும் போது, இதுதான் நம்ம ஜீவன் அவர் சொல்லும் பொழுது அந்த 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 ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் இருக்குதுல்ல, அது அந்த இடத்துல இந்த அதுவும் தளபதி ஹம்மிங்கோட வரும். அது ஆடியோல அந்த இது இருக்காது, ஆடியோல மியூசிக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். தியேட்ரிக்கல் வெர்ஷன்ல பாருங்க தரராரி ராரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அது ஐயோ அது அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் இருக்குதா இல்லையா? இது ஹை, இது ஒரு பெரிய ஹை, எமோஷனல் ஹை இது. வந்து அந்த எப்படி அவரு அந்த ஜீவன் கேரக்டர் ஒத்துக்க வச்சாரு, கன்வின்ஸ் பண்ணாருன்னு கேட்க பிடிச்சிட்டு இருந்தேன் நான். அவரு திரும்ப அதே ஒரு இதுதான். நிறைய பேருக்கு சாம் சாய், பர்சனலாவே நிவாஸ், மோனிஷ், நிறைய பேர் யாராவது கேட்பாங்க கண்டிப்பா இன்டர்வியூல. அது இந்த கண்ணுக்குள் நிலவுல ஏடிஎம் எல்லாம் நெகட்டிவ் ஷேட் சைக்காட்டிக்கா. அதான் லட்சுமி, அவருமே நான் ஸ்டாப்பா ஒர்க்கு போய் அவருமே ப்ராப்பரா ரெஸ்ட் இல்லாம இப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க போல சார். முதல் நாள்ல இருந்து கேட்டப்ப இப்பதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்காங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப புஷ் பண்ணவும் முடியல. சரி, ரொம்ப இரும ஆரம்பிச்சு நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வேண்டாம், இதுக்கு மேல நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலதான். பட் சோ சாரி அகைன். இதோட அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. 69க்கு ஜெகதீஷ்னா தளபதி டைரக்டர் இவங்க 3 பேரை கூட்டு வந்துட்டீங்கன்னா அப்படியே இந்த பர்த்டே செலிப்ரேஷன் 22 நாள் போட்டீங்களா, அதனால அது மாதிரி 69 நாள் போடுங்க. ஆமா ப்ரோ கரெக்டா ஃபைனல் ஃபிலிம் வேற. நம்ம ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்னு போட்டுடலாம், ஒரு 1 வீக்காவது ட்ரை பண்ணுவோம். பேசாம ஒன்னு பண்ணிடலாம், சிஎம் ஆயிடுவாரு, ஸ்பேஸ் வித் சிஎம்னு சொல்லிட்டு ஒன்னு போட்டுடலாம். எதுக்கு நம்ம படத்தெல்லாம் ஒண்ணு போயிட்டு யோ யாரியா நீங்க எனக்கு நடக்காத ஒண்ணு இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஜெயஸ் ப்ரோ ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா நம்மளால டைரக்டா இன்டராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் எனக்குலாம் மனநிலை கிடையாது. பட் அட்லீஸ்ட் நம்ம ஸ்பேஸுக்கு ஒரு லிசனரா வந்துட்டாருன்னா மத்தவங்க எல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிப்பாங்கல்ல. அவர் வந்து ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசினா மட்டும் நடக்கிறத பேசுங்க. பெரிய விஷயத்தை அசால்ட்டா புரியவே இல்ல. ஒரு அவார்ட் ஷோக்கு அவர் வரணும்னா அதுக்கு பின்னாடி புரோட்டோகால் எவ்வளவுன்றது எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்றேன். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? அது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. முக்கியமான யாருக்கு சொல்றேன்னா, பப்ளிக்காவே கார்த்திக் டிபின்ற நம்பருக்கு சொல்றேன். ஒவ்வொரு படம் வரப்பையும் ப்ரோ வாரிசு வருது ப்ரோ, அண்ணனை கூட்டம் வந்துடலாமா ப்ரோ, எனக்கு எந்த அண்ணனுங்கன்னு கேட்பேன். விஜய் அண்ணன் ஸோ என்னையா பேசுற நீ அப்படின்னு இருக்கோம். இப்ப பிபி சார் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு, 2 முறை மீட் பண்ணியிருக்கேன்.
இது வரைக்கும் அர்ச்சனா மேம் 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு யாருனாலும் சொல்லுங்களேன், அந்த 22 நாளில் வந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம போய் இந்த மாதிரி ஒரு ஃபேவர் பண்ணுறீங்களா, நாங்கள் ஒன்று பண்ணுறோம் விஜய் சாருக்காண்டி அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அவர்கிட்டயே போய் எப்படிங்க கேட்க முடியும்? நான் வந்து ஒரு 4-5 தடவை இப்போ இது பண்ணியிருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி 4-5 தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம அதை தாண்டி அப்பயுமே ரொம்ப நம்ம பேச்செல்லாம் வராது இல்லை. அவருக்கு நம்ம ஞாபகம் இருக்குன்றதே வந்து நான் சாகுற வரைக்கும் கடைசி நாள் சொல்வேன், எனக்கு விஜயன் எனக்கு ஞாபகம் இருக்கு தெரியுமா, என்ன அப்படி என்னன்றது தெரியுமான்றது சொல்வேன். அந்த அளவுக்கு இருக்கிறவன்ட்ட போயிட்டு நீ போய் கூப்பிடுனா எப்படி, எனக்கு புரியல. விட்டுருங்க, சேகர் செத்துருவான். நடக்கும். இல்ல இப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஜேஸ் ப்ரோ, தளபதி எல்லாம் வந்தா என்ன பேசுறது, எதுவுமே பேச முடியாது நம்மளால. மைண்ட் பிளாக் ஆயிரும். இன்னி வரைக்கும் இந்தியாஸா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்பேஸே நம்ம போட்ட தளபதி பர்த்டே ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். அதோட வியூவர்ஸ் எல்லாம் எத்தனை தடவை கிராஷ் ஆகி எத்தனை தடவை வந்தது அந்த டிடி எல்லாம். ப்ரோ கார்த்திக் ப்ரோ நீ சொன்னது ஞாபகம் வருது. அந்த டைம்ல வந்துட்டு தளபதி அக்கௌண்ட்ல இருந்து ஜெகதீஷ் ரோட லாகின் பண்ணிட்டாரு தெரியாம ஸ்பேஸுக்கு. அதுக்கு அவ்வளவு கிராஷ் ஆகி ஸ்பேஸ் இதாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு. சொல்ற எனக்கு அருண் தம்பி டேய். அண்ணா ஜெயஸ்ண்ணா கேக்குதா? கேக்குது. இந்த படத்தோட சக்சஸ் செலிப்ரேஷன் மாதிரி எதனா பண்றாங்களா? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? கேட்கணும்னு நினைச்சேன், முடியல. இல்ல எனக்கு தெரிஞ்சது என்னோட அசம்ஷன்ல சொல்றேன், இது எனக்கு வந்து நியூஸ் இல்ல. மாநாடோட அலைன்மெண்ட்டை பொறுத்து அது மாறும்னு நினைக்கிறேன். என்னோட அசம்ஷன்ல சொல்றேன். ஒரு மாநாடு இருந்துச்சுன்னா உடனே சக்சஸ் மீட்டும் இருக்க வாய்ப்பு கம்மி. மாநாடு செப்டம்பர் 23 கன்ஃபார்ம்டு ப்ரோ. அதான் நம்ம ஆல்மோஸ்ட் பிரச்சனை பண்றானுங்களே. இல்ல கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் தான ப்ரோ இப்போ. இல்ல நான் எதுவும் ஃபாலோ பண்ணல, அதனால தெரியல. பிரச்சனை பண்றாங்கன்னு பார்த்தேன். உண்டு 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 உண்டு. அது இப்போ வந்து சின்னதா எங்க டீமுக்குள்ளேயே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி இப்ப வாரிசுக்கெல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி கூட கேக்குறேன் நான். அந்த மாதிரி கூட அது இருக்கும், ஆபீஸா இருக்கும். அது எப்படி இல்லாம இருக்கும்? அது ஆபீஸா இருக்கும். பீஸ்டுக்கு கூட தளபதி டின்னர்லாம் கொடுத்தாரு. அது கண்டிப்பா இருக்கும். அது நம்ம பப்ளிக்கா ஒரு சக்சஸ் மீட் மாதிரி இருக்க வாய்ப்பு. எனக்கு தெரிஞ்சு சக்சஸ் மீட்டுக்கு ஏகேவும் தளபதி விபி போட்டோ ரீக்ரியேஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி பச்சி சொல்லுது. பாப்போம் நடக்குதான்னு. இந்த கார்த்தி இருக்கானே செம்ம ஆளுங்க. ஆனா யோசிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதுவும் நடந்து தொலைஞ்சிடும் சமயத்துல. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கிரவுண்டுக்குள்ள பிரேம்ஜி எல்லாரும் ஆடணும்னு, அதுல நினைச்சு பார்த்தேன் ஒரு சமசீன். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தேன், சீரியஸா போயிட்டு இருக்கும்போது இவங்க 4 பேர் டான்ஸ் ஆயிருந்தா வேற லெவலா இருந்திருக்குமே. இருக்கும் ஏன் இருக்காது? அவர் பாத்தியா அவரு விபி சார் சொன்னத, இவரு வந்து தோனி பாசிங்ல போறதுக்கே இவ்வளவு பேர் இவ்வளவு பெரிய படம் குரூ நினைச்சே முடியல. ஆமா ஒரு ஆனா பீஸ்ட் ஷூட்டிங் வரப்பவே விபி இந்த கதையை சொல்லி வச்சுக்கோங்க, இத்தனை நேரம் ஒரு கேமியோ வந்திருக்கும். அன்பிரேக்கபிள் கேமியோ முடிஞ்சிருக்கும் இந்தியன் சினிமாவே. ரிப்பீட்டட் வாட்ச், மோஸ்ட் வாட்ச் எல்லாமே அந்த சீனா தான் இருந்திருக்கும். இல்ல ப்ரோ அவங்க ஆக்சுவலா ட்ரை பண்ணி ஏன் வர முடியலன்னா அந்த டைம்ல அவருக்கு நீ ஆபரேஷன் நடந்துச்சு டெல்லியோ மும்பைலயோ, அதனால வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மும்பைல அதான் அதுக்கப்புறம் ரைனா எல்லாம் ட்ரை பண்ணி அப்புறம் பத்ரிநாத்தோட முடிச்சாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஓகே ப்ரோ, ஐ காட் டு லீவ். நான் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், ஜெஸ் ப்ரோ, ராம் ப்ரோ, கார்த்தி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் yet and again. அதே மாதிரி நெக்ஸ்ட் மூவிக்கு கண்டிப்பா யூ வில் சர்ப்ரைஸ் அஸ், அதுல எங்களுக்கு டவுட்ஸ் இல்ல. ரொம்ப இந்த எஃபர்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல நான் சொல்றது மூவி சம்பந்தமா கூட்டு வருது, அதான் தளபதி இங்க நினைச்சா நம்ம வந்து பேச முடியாது. அதான் பிரச்சனை. இப்ப அங்க யார கூட்டு வருது அதெல்லாம் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிப்பீங்க, எங்களுக்கு அவ்வளவு தேவை கிடையாது. ஜேஸ் நான் வெயிட் பண்ணேன், நிறைய காஸ்டிங் எல்லாம் சொல்லுவாங்க, காஸ்ட கூட கூட்டுவாங்க. ஜேஸ் ப்ரோ உங்க ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இருக்காரு, கூட்டி வந்துருங்க. ஹீரோயினை கூட்டி வந்துருங்க. ரைட் கன்ஃபார்ம்டா ப்ரோ. ஜெயஸ்ரீ ப்ரோ, ஜேஸ் ப்ரோ மமிதா பைஜியோ கூட்டி வந்துருங்க. யாரா அவனுங்க 2K கிட்ஸ் டேய். ஏன் ஜெயஸ் ப்ரோ அனிருத் கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம். ஓகே அப்புறம் என்ன ப்ரோ கூப்பிட்டுவாங்க, நம்ம பாய்ஸ் தான் குட் பாய்ஸ் எல்லாம் போலாம் வாங்க. ஓகே ப்ரோ அதான் ஒண்ணு மட்டும் ப்ரோ ஜெயஸ் ப்ரோ. ஆமா இல்ல 4th டே இன்னைக்கு நம்ம ரிலீஸ்ல இருக்கோம். இன்னைக்குமே திரும்ப வந்துட்டு அந்த கோட் ஃபீவர் வந்துட்டு ஸ்டில் ஹேஸ்ன்ட் லெஃப்ட். ஆக்சுவலா இன்னைக்கு டே வச்சு இன்னொரு 2 to 3 days நாங்க இதை வச்சு பேசிக்கிட்டு இதை ஒரு கண்டென்ட். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா சொல்றதுக்கு நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, என்னால முடியும். பட் ரொம்ப பெரிய ஜேஸ் ப்ரோ எத்தனை வாட்டி பாத்தீங்க கோட் சொல்லுங்க? 3 தடவைங்க. ஒரு நடுவுல இப்போ எனக்கு கொஞ்சம் டிராவல் ஆகி போச்சு, அதனால என்ன அதான் மதுரைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேன், ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டுக்கு. பெங்களூர் போயிட்டு படம் பார்த்துட்டு சென்னையில் பெங்களூர் எடுத்துகிட்டு பார்த்தேன். சென்னையில் போய் ஆஃபீஸ் ஒர்க் ஒன்று இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு திரும்ப நைட்டு மதுரைக்கு வந்துட்டேன். நேற்று காலைல வந்தேன், நேற்று மத்தியானம் போனேன்.
இன்னைக்கு இந்த இன்னொரு ஃபேமிலி ஈவெண்ட்டு முடிச்சு நாளைக்கு நைட்டு சென்னை போகிறேன். டியூஸ்டே நைட்டு வெற்றியில் புக் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த அந்த வீக்கெண்டுக்குள்ளே இன்னொரு தடவை பார்ப்பேன். மினிமமாக ஒரு 5 தடவை மினிமமு. அதுக்கப்புறம் அதிகமாக பார்த்தது வந்து மெர்சல் 8 தடவை 9 தடவை, தெரி 7 தடவை பார்த்தேன். பிகில் 4 தடவை. ஸோ அந்த ஒரு மினிமமாக 5 இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கு மேலே இருக்கு. அது எனக்கு எப்போ நான் நிறுத்துவேன்னா, அது கான்சியஸாக நமக்கு போர் அடிக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து நிறுத்திடுவேன். அதுக்கு மேலே அதை போய் புஷ் பண்ண மாட்டேன். அது நமக்கு அதுதான் நம்மளோட படத்தோட பேராமீட்டர்ன்றது எனக்கு இது பண்ணுவேன். ஏன்னா இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சு தடவை ஒரு படத்தை 2 தடவை அடுத்தடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் அப்படி பார்த்ததே கிடையாது. அது பெங்களூர்ன்றனால டிக்கெட் ஈஸியாக கிடச்சிருச்சு. இன்னொன்று என்னன்னா, நம்ம அடுத்தடுத்து ஏன் பார்க்க மாட்டோம்னா, அடுத்தவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கட்டும் அப்படின்ற அந்த அந்த கத்தியில ஒரு டைலாக் இருக்கும்ல, இன்னொருத்தவங்க அப்போ யோசிச்சது. அதனால அடுத்தடுத்து பார்க்க மாட்டேன். பெங்களூர்ல டிக்கெட் இருந்துச்சு அடுத்தடுத்து, ஸோ அதனால பார்த்தேன். அண்ட் சச்சின் ஒரு பெரிய டீமே இருந்தீங்க, சாரி அப்பா, அது படம் பார்த்துட்டு அங்கே ஓடுறதுனால பார்க்க கூட முடியல. இப்போ வரைக்கும் சச்சின் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ண கூட முடியல, அப்படியே ஓடிட்டே இருக்கு. ப்ரோ ரேடியன்ஸ்ல எபிக் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு நீங்க ரேடியன்ஸோட அந்த எபிக்ன்றதோட ஐமேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சென்னை ஐமேக்ஸ்ல பண்ணிட்டீங்களா? லியூக்ஸ் ஐமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இனிடே பெட்டர் ஸ்கிரீன் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. பாத்துட்டேன். பிராட்வே பாத்துருக்கீங்களா இல்லையா? பிராட்வே கோயம்புத்தூர் வாங்க, அந்த ஐமேக்ஸ் தான் பெஸ்டா இருக்கும். அப்படியா? நான் அது பார்க்கல, நமக்கு தெரியல. அது அங்க ஒரு நாள் வாங்க. எனக்கு அது அங்க சல்லின்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த டாம் ஹாங்க்ஸ் படம், அந்த மாதிரி 2-3 கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும். சரி, ரொம்ப டைவர்ட் ஆகிறோம். வேற என்ன, வேற ஏதாவது பேசணுமா இல்லையா? எங்க நம்ம பக்கத்துல யாரோ கோட் ஸ்பேஸ் வித் வெங்கட் பிரபு யாரோ போட்டிருக்காங்க. கோட்ஸ் வெங்கட் பிரபு என்ன நம்ம ஸ்பேஸ்ல பேசினாருன்னு இன்னொரு ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தானே. யூடியூப் சேனல் மாதிரி இருக்கு. இல்ல, அது போக இன்னொன்று மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். படம் மண்டே செம்மையா புக்கா இருக்குன்றது ஒரு செம நியூஸ். டிஎன்ல கண்டிப்பா நம்ம எல்லாரும் உள்ள வச்சு உடச்செல்லாம் பேச வந்தாங்க. கேரளால டிப் இருக்கு, ஆந்திராவில் டிப் இருக்கு, கர்நாடகா டிப் இருக்கு, ஓவர்சீஸ்ல வேற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் தென் டிஎன்ல மண்டே செம்மையா புக்கா இருக்குன்றது செம்ம மேட்ரு. டியூஸ்டே வெனஸ்டே கிராஸ் ஆயிடுச்சுனா, டியூஸ்டே வெனஸ்டே 100 கோர்ஸ் டிஎன்எஸ் கிராஸ் ஆயிருக்கும். டியூஸ்டே வெனஸ்டே இதே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நமக்கு தேர்ஸ்டே ஒரு டிப் இருக்கும். அகைன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இதாயிரும். ஈஸியா ஒரு 400 பிரேக் ஈவன் ஆயிடும். ஆமா, பெரிய ஒரு இது இருக்கும். இந்த படம் முதல் நாள் நைட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் சலசலப்பெல்லாம் இருந்துச்சு. அவங்களுக்குலாம் ஒரு நன்றி அது நேரத்தில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சச்சின். இங்கே அந்த 10 நாள் கழிச்சு பேசலான்னு சொன்னாங்க. போய் மறக்காம பேசிடுங்க. கேள்விப்பட்டேன் அப்படி சொன்னாங்க. ஆமா, நான் நாளைக்கு நைட்டு போயிட்டு மண்டே நைட்டு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் முடிச்சுட்டு பேசுறேன்னு சொன்னேன். சரி, அதான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்துட்டு ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணியிருக்கு இது வரைக்கும் ஓவர்சீஸ் டிஎன்ல. அதனால போயிட்டு என்ன ப்ரோ சொன்னீங்களே அது இப்படி ஆயிடுச்சு. நான் யாரையும் சொல்லலைங்க, அப்பாலஜி லெட்டர். நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஒரே நிமிஷம். The Lannisters sends their regards அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சரி சொல்லுங்க. இல்ல when you are free சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். டெஃபினட்டா பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். ரிலேட்டட் சம்திங் ரிலேட்டட் டு திஸ் நீங்களே இதோட அவாய்டா போடுங்க. அது எனக்கு நான் அவாய்ட் நிறைய பேர் நீங்க வந்தே ஆகணும் ரொம்ப நெகட்டிவா போய்க்கு நிறைய திட்டெல்லாம் செஞ்சானுங்க. படத்துக்கு மட்டும் இது பண்றாது இதுன்னு. எனக்கு அது ரொம்ப நெகட்டிவா இருக்கு. முடிஞ்சா நீங்களும் நெகட்டிவா அவாய்ட் பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். நீங்க அங்க போயிட்டு அது நைட்டு தூக்கத்துக்கு இதுக்காண்டி போய் தேவையில்லாம மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. நமக்கு தேவையில்லை. லட்சுமியை வச்சுக்கிட்டே தான் சொல்றேன், சாரி. அதோட சேர்ந்து நீங்க டிப்ரெஷனையும் இது எப்படி தெரியுமா இருக்குது, ஏன்னா வெயில் நேரத்துல வெண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற வெறியத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்க போய் டென்ஷனை சம்பாதிக்கிறத தாண்டி அது ரொம்ப ஒரு அதுக்கு ஆர்கானிக்கா இல்லைங்க. எனக்கு அது ரொம்ப முதல்ல அதனால நாங்க டோட்டலா அவாய்ட் பண்ணாங்க. அதான் மேட்டர் ஆர்கானிக்கா இல்ல. அது ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டடா மேனிபுலேட்டடா இருக்கு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் ஃபிட்லாம் பண்ணோம்னா இவனுங்கலாம் ஏதோ நரேட்டிவ் செட் பண்றதுக்காக பண்ணப்படுதுங்கிறது நல்லா. சரி, ரொம்ப அதுக்குள்ள போக வேணாம். தேங்க்யூ, வந்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். சாரி, நிறைய பேருக்கு அகைன் ஸ்பீக்கர் கொடுக்க முடியாது. டேக் கேர், பை பை. அடுத்த வருஷம் தானே டெக்னிக்கா அடுத்த வருஷம் தான் நம்ம இன்னொரு ஸ்பேஸ் திருவிழாக்கு வருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் மற்ற அலெக்ஸ் எல்லாரும் சச்சின் எல்லாம் ஸ்பேஸ் போட்டுருவோம். கண்டிப்பாக வரேன்.
நம்ம இன்னொரு பெரிய ஸ்பேஸ் திருவிழா மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். ஏன்னா எனக்குமே அந்த டிசம்பர் 1 பிளான் பண்ணலாம் ப்ரோ, தளபதி anniversary. நீ சொல்லு, நீ என்னனாலும் சொல்லுவ கார்த்தி. நீ ஜெயஸ்ண்ணா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்ண்ணா, சொல்லு. வெறும் இந்த மூவிஸ் மட்டும் இல்லாம பொலிட்டிக்கலா கூட நீங்க ஸ்டெப் எடுத்து ஸ்பேசஸ் நடத்தலாமே. கரெக்ட். இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்றேன், எனக்கு பொலிட்டிக்கலா இப்பதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு 4 கொஸ்டின் பொலிட்டிக்கலா கேட்கணும்னா எனக்கு அதுல ஒரு இது இருக்கணும்ல. நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம சும்மா சொல்லிட முடியாது. நம்ம இப்பதான் உட்காந்து 4 பேர் இன்டர்வியூ பார்க்குறோம், அந்த அந்த டெய்லி நைட்டு நேர்பட பேச பார்க்குறோம். அப்பதான் அது கத்துக்கிட்டு தான் அதை பத்தியே போக முடியும், சும்மா போக முடியாது. இப்போ ராமுக்குலாம் பெட்டர் ஐடியா இருக்கு. அவருக்கும் தான் ராம்குமார், நம்ம எக்ஸ்பைரி ஹரிசன் எல்லாம் நல்லா பேசுவாங்க பொலிட்டிக்கலா. சோ ரீச் நிறைய இருக்கும் நம்ம ஸ்பேஸ்ல. இல்ல நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். எனக்கு அதோட ஆசை என்னன்னா, அது ஃபேர்வெல் படமா இருக்கிற பட்சத்துல ஒரு உதாரணத்துக்கு நடக்க இது என்ன சொல்றது, ஒரு ஆசை தான். நம்மளால தான் சொல்லிக்கலாம், ஆசைப்படல. ஒரு 69 நாள் 69 ஸ்பேஸ் பண்ணணும், டெய்லி ஒருத்தரை கூட்டு வந்து அப்படின்னு ஆசை தான். ஆனா பிரச்சனை என்னன்றதை நான் சொல்றேன், 69 பேரை கூப்பிடுறது பெரிய சேலஞ்சு. அதோட என்னோட டே டு டே ஒர்க், எனக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குற கம்பெனிக்கும் போக இந்த 69 நாள் நான் ஒர்க் பண்றதுன்றது அதனால மேனேஜே பண்ண முடியாது. அதுதான் எனக்கு அங்கே இருக்க பெரிய. ஏன் அப்போ 22 பண்ண முடிஞ்சுன்னா, அப்போ கொரோனா டைம் எனக்கு பெரிய வேலையே இல்லை, ஆஃபீஸ் ஒர்க்காக எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு 4 o'clock ரேப் ஆஃப் ஆயிரும், நான் அதுக்குள்ளே மிச்ச வேலையெல்லாம் பேரல் பண்ணி இது பண்ணிடுவேன். இந்த 69 நாள் பிளான் பண்ணி கொண்டு போகிறதுலாம் வந்து நடக்காத விஷயம். பார்ப்போம். ஒரு 2-3 வீக்ஸ் மாதிரி கூட ஓகே தானா? 69 இதுவா இதுல சும்மா தோன்றது தான், சொல்லிக்கிறது தானே, ஆசைப்படுறது தானே, நடக்கலாம் நடக்காம போகுது. நடக்கும். பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நேரம் உங்க டைம் எடுத்துட்டேன், 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. தேங்க்யூ, குட் நைட், பை பை. தேங்க்யூ ப்ரோ, பை ஓஜி நைட், பை 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 சச்சின், பை ராம், பை ப்ரோ.